இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கான அடையாளங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். குறிப்பாக அந்த 24ஆம் அதிகாரம் என்பது அவருடைய வருகை குறித்த காரியங்களை, அதாவது சபை எடுத்துக்கொள்ளப்படுதலில் ஆரம்பித்து அதுக்கு முன்னாடி உள்ள காரியங்கள்லேருந்து ஆரம்பித்து நித்தியம் வரைக்கும் அதில் இருக்கும். அப்படியே வரிசை கிரமமாக ஆண்டவர் கொடுத்துருப்பார். 1 முதல் 8 வசனம் வரைக்கும் ரகசிய வருகை சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக நடைபெற வேண்டியது. 8வது வசனத்தில் சொல்வார், அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுப்பார்கள்னு இருக்கும். 14வது வசனத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த முதல் 3.5 வருஷம் உபத்திரவ காலத்தில் நடக்க வேண்டிய சம்பவங்கள் எல்லாம் இருக்கும். 15வது வசனத்திலிருந்து அப்போது முடிவு வரும்னு இருக்கும். அதில் 15வது வசனத்திலிருந்து கிட்டத்தட்ட 30வது வசனம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த 3.5 வருஷம் முடிவு, இயேசு கிறிஸ்துவினுடைய பகிரங்க வருகை எல்லாமே அதில் இருக்கும். ஸோ ஒரு வரிசை கிரமமாக தான் ஆண்டவர் அதில் கொடுத்து வச்சுருப்பார். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இப்போ நாம் மிக முக்கியமாக பார்க்குறது என்னென்னா, சபை எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு நாம் காத்திருக்கிறோம். இயேசு வந்து மத்திய ஆகாயத்தில் நம்மை அழைத்து கொண்டு போவார் என்பது நம்முடைய விசுவாசம். அதுதான் நமக்கு கொடுக்கப்படுகிறது. வேதத்திலும் அது சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கான அடையாளம் அப்படின்னு பார்க்கும்பொழுது எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக, சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக 7 அடையாளங்களை இயேசு அங்கே பேசுகிறார். 4வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் 7 அடையாளங்களை பேசுகிறார். அநேகர் என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி வஞ்சிப்பார்கள். 2வது ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம். 4வது யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். 5வது பஞ்சங்கள், 6வது கொள்ளை நோய்கள், 7வது பூமி எதிர்ச்சிகள். இது 7ம் இருக்கும். அதற்கு பிறகு அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுப்பார்கள் அப்படின்னு இருக்கிறது. ஸோ இந்த 7 அடையாளங்களும் வருகைக்கு முன்பாக, சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக நடைபெறுவது. ஆனால் இது 7ம் பாருங்கள் காமனாக இருக்கும், எதுவும் ஸ்பெசிஃபிகேஷனாக இருக்காது. யுத்தங்களின் செய்திகளையும். இயேசு பரமேறி போகிறதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய யுத்தமே 4000 நடந்திருக்குன்றாங்க. பெரிய யுத்தம்னா லட்சக்கணக்கில் 1000 கணக்கில் ஜனங்க செத்தது. அதுவே கிட்டத்தட்ட 3000லேருந்து 4000 நடந்திருக்குன்றாங்க. எந்த யுத்தத்தை இயேசு சொல்லுவார்? அதுதான் நம்ம நேற்று பார்த்தோம். கடைசி காலத்தில் நடக்க வேண்டிய யுத்தம் எசேக்கியேல் 38-39 பார்த்தோம். இதே மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் இருக்குது, ஒவ்வொரு விஷயத்துக்கும் இருக்குது. ஆண்டவர் சொல்லக்கூடியதான ஸ்பெசிஃபிகேஷனாக என்ன இருக்குது. இதில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடைசியாக ஆண்டவர் அந்த இடத்துல பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி எதிர்ச்சிகள் இவைகளை குறித்து பேசுகிறார். இதை பற்றியும் ஸ்பெசிஃபிக்காக ஆண்டவர் சில விஷயங்களை சொல்லியிருக்கிறார். அது குறிப்பாக எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் இருக்குது. 6ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம் 1 முதல் 17 வசனங்கள் வரைக்கும் ஆண்டவர் இதை குறித்து மிக தெளிவாக பேசியிருக்கிறார். இந்த செய்தியில் இந்த 6ஆம் அதிகாரத்தில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு கொடுத்துட்டு நான் போக விரும்புகிறேன். காரணம், இந்த செய்தி எடுக்கிற இடத்துலலாம் அந்த கிளாரிஃபிகேஷன் நான் கொடுத்துட்றேன். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிலருக்கு இந்த விஷயத்தில் ஒரு மாற்று கருத்து இருக்குது. என்ன அப்படின்னா, 6ஆம் அதிகாரம் வந்து சபை எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு பிறகு தான் நடக்கும். அதாவது ரகசிய வருகை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு தான் இது நடக்கணும், அதுக்கு முன்னாடி நடக்காது அப்படிங்கிறதுக்கு அவங்க ஒரு காரணம் சொல்கிறாங்க. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டால், முதல் 3 அதிகாரத்தில் சபையை பற்றி பேசப்படுகிறது. 4ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் பொழுது யோவானை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பதை நான் உனக்கு காண்பிப்பேன். அப்போ இங்கே ஏறி வான்னு சொல்கிறது ஆண்டவர் சபையை பார்த்து தான் சொல்கிறாரு. சபை 4ஆம் அதிகாரத்தில் மேலே ஏறி போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு இடத்தில் கூட வேதத்தில் யோவானை சபைக்கு ஓமையாக ஆண்டவர் சொல்லவே இல்லை, சபைக்கு ஒப்புமையாக சொல்லலை. ஸ்திரீயை சொல்லியிருக்கிறாரு, நகரத்தை சொல்லியிருக்கிறாரு. நிறைய விஷயங்களை சபைக்கு ஒப்புமையை ஆண்டவர் சொல்லுவார், மனைவியை சொல்லுவார், இப்படி நிறைய சொல்லுவார். ஒரு இடத்துல கூட யோவானை சொல்லவே இல்லை. யோவானை சீஷன் என்று தான் ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னும் சொல்லப்போனால் யோவானை பார்த்து சொல்லும் பொழுது சபைகளுக்கு எழுதுன்னு தான் சொல்லியிருக்கிறார், யோவானை சபையாக சொல்லலை. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, அந்த 3ஆம் அதிகாரத்தில் 4ஆம் அதிகாரத்தில் யோவான் மேலே ஏறி போகிறத சபை போகிறதாக சொல்லப்படுகிறது. நீங்கள் 4ஆம் அதிகாரத்துலையும் பாருங்கள், 5ஆம் அதிகாரத்துலையும் பாருங்கள், 6ஆம் அதிகாரத்துலையும் பாருங்கள், எந்த இடத்திலும் சபை பரலோகத்தில் இருக்கிறத உங்களால் பார்க்கவே முடியாது. ஒரு வசனத்தில் கூட அப்படி இருக்கவே இருக்காது. 4ஆம் அதிகாரத்தில் அவர் சிங்காசனத்தை பார்க்கிறார், அங்கே சபை இருக்கிறதை அவர் பார்க்கவில்லை. 5ஆம் அதிகாரத்தில் சிங்காசனத்தை பார்க்கிறார், நீடித்த ஆயுசுள்ளவர் சிங்காசனத்தில் வீற்றிருந்தார், ஒரு புத்தகத்தை வைத்திருந்தார் இருக்கும், அங்கேயும் சபையை அவர் பார்க்கல. ஆனால் 7ஆம் அதிகாரத்தில் சிங்காசனத்தை பார்க்குறார் அவர். 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தில், இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது சகல கோத்திரத்திலிருந்தும் ஜாதிகளிலிருந்தும் பாஷைக்காரர்ந்தும் மீட்கப்பட்டதும் ஒருவரும் எண்ணக்கூடாததுமாகிய திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளிலே குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். இங்கே தான் சபை நிற்கிறதா அவர் பார்க்குறார். 4ஆம் அதிகாரத்தில் சிங்காசனத்தை பார்க்கும்போது சிங்காசனத்தில் ஒருவர் வீற்றிருந்தார், பார்வைக்கு வஜ்ரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாய் இருந்தார். சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது, 4 ஜீவன்கள், 7 ஆவிகள், 24 மூப்பர்கள், கண்ணாடி கடல், எல்லாத்தையும் பார்க்குறாரு. சபையை பார்க்கல. 5ஆம் அதிகாரத்திலையும் பார்க்கல. ஆனால் 7ஆம் அதிகாரத்தில் தான்
அவர் சபையை பார்க்குறாரு. அப்போ தான் ஒரு தூதன் கேட்குறான், இவர்கள் யார், எங்கிருந்து வந்தார்கள்? அப்போ 7ஆம் அதிகாரத்தில் சபை பரலோகத்தில் நிற்கிதுன்னா அதுக்கு முன்னாடி உள்ள விஷயங்கள் எல்லாமே எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு முன்னாடி தான் நடக்கணும், சபை போகிறதுக்கு முன்னாடி நடக்கணும். இதைத்தான் சொல்கிறோம். ஆனால் ஒரு சிலருக்கு இதில் மாற்றுக்கிறது இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, இதுக்கு பதில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சரி இப்படி சொல்கிறீங்களே, இல்லை இந்த வசனத்தில் இப்படி இருக்குன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, ஒரே போடு, அதெல்லாம் இல்லைங்க அவர் தப்பாக பேசுகிறாரு. நானும் நிறைய பேர்ட்ட கேட்டேன், தப்புனா சொல்லுங்கள், என்ன தப்பு, மாற்றிக்கலாம். இல்லை அது இல்லைங்க, அதெல்லாம் தப்பு. எதை வச்சு சொல்கிறீங்க? எங்களுக்கு அன்னைக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. இருக்கலாம், அன்னைக்கு பரிசுத்தவான்களுக்கு அன்னைக்கு கிடைத்த வெளிச்சத்தில் அப்படி சொல்லியிருக்கலாம். அது மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. யோசித்து பாருங்க, அன்னைக்கு உள்ள யூதர்கள் போய் யோவான் ஸ்நானகிட்ட கேட்குறாங்க, நீர் தான் மேசியாவான்னு. அவங்களுக்கு அன்னைக்கு உள்ள அவனை பார்க்கும்போது அப்படி தோணுது. மேசியா இல்லாத யோவான் ஸ்நானகனா மேசியாவான்னு கேட்குறாங்க. மேசியாவான இயேசுவை பார்த்து கேட்குறாங்க, நீர் மேசியாவானால் எங்களுக்கு சொல்லும் அப்படின்னு. அது மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி தான் வசனத்தின்படி 6ஆம் அதிகாரத்தில் தான் 7ஆம் அதிகாரத்தில் தான் சபை போய் பரலோகத்தில் நிற்கிறது. அங்கே தான் கேட்குறாங்க இவர்கள் யார். ஆனால் அதை சபை இவங்க ஒத்துக்கிறாங்க. வெள்ளை அங்கிகளை தரித்து கைகளில் குருத்தோலைகளை பிடித்து பாட்டெல்லாம் கூட நம்ம பாடுறோம் இல்லையா, அழகாய் நிற்கும் யார் இவர்கள் எல்லாம் பாடிடுறோம். அது இப்போ சாவு பாட்டாயிருச்சு, அதை விட்டுருங்க இல்லையா. நல்ல நல்ல பாட்டெல்லாம் சாவு பாட்டாக்கிட்டாங்க. இப்போ அதை பாடினா வேற அவன் கேட்குறான், ஏன் இந்த பாட்டெல்லாம் இங்கே பாடுறீங்க அப்படிங்கிறான். அது எவ்வளோ மகிமையான பாட்டு. அப்போ இந்த வசனத்தை அடிப்படையில் தான் அது எழுதப்பட்டிருக்குது. அப்போ சபை பரலோகத்தில் போய் 7ஆம் அதிகாரத்தில் நிற்கிறது. 6ஆம் அதிகாரம் வரைக்கும் உள்ள சம்பவங்கள் வருகைக்கு முன்பாக நடக்கணும். அதில் தான் சொல்கிறேன், அந்த 24ஆம் அதிகாரம் 4 முதல் 8 வசனங்களுக்கு உள்ள வசனம் காரியங்கள் எல்லாமே இந்த 6ஆம் அதிகாரத்தில் இருக்கும். ஸ்பெசிஃபையாக ஆண்டவர் சொல்லியிருப்பார், என்னென்ன நடக்கும், எங்கே நடக்கும், எப்படி நடக்கும், எல்லாமே சொல்லியிருப்பார். அதைத்தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆனால் 6ஆம் அதிகாரம் முழுவதையும் நாம் பார்க்க போகிறதில்லை. 3 காரியங்களை தான் பார்க்க போகிறோம். ஏன்னா அது ஒன்று நம்ம கண்ணுக்கு முன்னாடி இப்போ நடந்துச்சு, ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு, இன்னொன்று நடக்க போகுது. இந்த 3ஐயுமே நம்ம பார்த்துட்டு முடிக்க போகிறோம். 6ஆம் அதிகாரத்தை நாம் பார்ப்பதற்கு முன்பதாக இன்னும் ஒரு கிளாரிஃபிகேஷன். 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 4 குதிரைகள் இருக்கிறது. சரியா? 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 4 குதிரைகள் இருக்கிறது. இந்த 4 குதிரைகளை குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வெள்ளை குதிரை, 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கருப்பு குதிரை, 4ஆம் வசனத்தில் வந்து சிவப்பு குதிரை, 6:5 கருப்பு, 6:8 மங்கின நிறம் உள்ள குதிரை. இந்த குதிரைகளை குறித்து என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 6ஆம் அதிகாரத்தில் இந்த 4 குதிரைகளை குறித்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் 4 குதிரைகளும் 4 ஆவிகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 4 குதிரைகளும் 4 ஆவிகள் என்று சொல்லப்படுகிறது. ஸோ நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். குதிரைகள் என்றால் என்ன? நிறைய பேர் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் படிக்கிறதும் இல்லை. ஏன் படிக்கிறது இல்லை அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிற வார்த்தை என்னென்னா, எங்கே பார்த்தாலும் குதிரை, மிருகம், 4 10 கொம்பு, 7 தலை, கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக நீங்களே இப்போ பொதுவாக நீங்கள் வசனம் எதுக்கு நம்ம படிக்கிறோம்? படிக்கும்போது நிம்மதியாக இருக்கணும். காலங்காத்தால் ஏந்திரிக்கும் போது உன்னை பலுகி பெருக பண்ணுவேன், இந்த நாளில் உன்னை ஆசீர்வதிப்பேன், ரெட்டத்தனியாக கொடுப்பேன். கேட்கறதுக்கு எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. இதுவே காலைல 6 மணிக்கு எதிர்த்து வந்து பைபிளை பிரித்த உடனே பாதாளத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வந்தது, அன்றைக்கி நாள் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க இல்லையா? ஒருத்தர் என்ன பார்த்து கேட்டார், என்ன பிரதர் எப்போ பார்த்தாலும் இதில் மிருகம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னார். நான் கேட்டேன், அதுலேருந்து மிருகம் வந்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு. அவர் சொன்னார், இல்லை ஏற்கனவே அதோடு தான் வாழ்ந்துட்டுருக்கிறேன் நான். அவர் வாழ்கிறார் போல். அவர் சொன்னார், எதுக்கு சொல்கிறேன்னா நிறைய பேருக்கு இந்த மிருகம் வந்து படிக்க விட மாட்டேங்குது. பாதாளத்தில் வந்து மிருகம் வருது, 10 தலை, 10 கொம்பு, 7 தலை அப்படின்னு உடனே அது ஏதோ பயங்கர விகாரமாக அப்படி இல்லை. ஒவ்வொன்றத்துக்கு பின்னாடியும் கர்த்தர் ஒரு பரலோகத்தின் ரகசியத்தை வச்சிருக்கிறார். அந்த ரகசியத்தை நீங்கள் படிக்கும்போது அது ரொம்ப ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப அற்புதமான காரியத்தை ஆண்டவர் போச்சு வச்சிருக்கிறார். இப்போது 6ஆம் அதிகாரத்தில் 4 குதிரை இருக்கிறது. 4 குதிரை என்பது 4 ஆவிகள், பணிவிடை செய்கிற ஆவிகள் அல்லது பூமியில் கர்த்தருடைய சித்தத்தை செய்கிற ஆவிகள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஸோ இப்போ நம்ம அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ வேதத்தை வாசிங்க. இப்போ நம்ம செய்திக்குள்ளே போக போகிறோம். 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் வாசி. அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதின் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. நாம் 2 நாட்களாக இந்த வேதத்திலிருந்து இந்த மாதிரி காரியங்களை பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஸோ நீங்கள் நிறைய பேர் எழுதுறீங்க. இப்போ இந்த இன்ட்ரோடக்ஷனில் கொடுக்குற இந்த விஷயத்தை கொஞ்சம் தெளிவாக எழுதிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு அது புரியும். அங்கே 6 நாளில் சொல்லுது, சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது, அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அவனுக்கு ஒரு பெரிய பட்டயமும் கொடுக்கப்பட்டது. குதிரை என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியுது. அது எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால், ஒரு ஆவி பூமியில் கிரியை செய்கிறது. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, எகிப்தில் ஒரு சங்கார தூதன் கிரியை செய்தான், அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இப்போ இது என்ன செய்யும் பூமியில் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
அது கையில் கர்த்தர் ஒரு பெரிய பட்டயம் கொடுக்குறாரு. அந்த தூதன் கையில் என்ன செய்கிறாரு? பெரிய பட்டயம் கொடுக்குறாரு அப்படின்னு. தூதன் கையில் பட்டயத்தை கொடுத்தால் அன்னைக்கு என்ன நடக்கும்? அப்போ அங்கே என்ன நடக்குங்கிறது உங்களுக்கு புரியணும். பைபிளில் 3 பேர் கையில் தான் பட்டயம் இருக்கும். ஒன்று ஆண்டவர் இடத்துல இருக்கும், இன்னொன்று மனுஷங்கிட்ட இருக்கும், இன்னொன்று தூதன் கையில் இருக்கும். மனுஷனிடத்தில் பட்டயம் இருந்தால் அதுக்கு பேர் யுத்தம், சண்டை. தேவனிடத்தினுடைய பட்டயம் என்பது கர்த்தருடைய வார்த்தை, ஆவியின் பட்டயமாகிய கர்த்தருடைய வார்த்தை. தூதன் கையில் பட்டயம் இருந்தால் அதுக்கு என்ன அர்த்தம்? வாசிங்க. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. 1 நாளாகமம் 21:12 வாசிங்கள். 3 வருஷத்து பஞ்சமோ அல்லது உன் பகைஞரின் பட்டயம் உன்னை பின்தொடர நீ உன் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்து ஓடி போக செய்யும் 3 மாத சங்காரமோ அல்லது 3 நாள் கர்த்தருடைய தூதன் 3 நாள் கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேலுடைய எல்லையெங்கும் சங்காரம் உண்டாகும்படி தேசத்தில் நிற்கும் கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோய், தேசத்தில் நிற்கும் கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோய். அப்ப தூதன் கையில் பட்டயம் இருந்தால் என்ன அர்த்தம்? கொள்ளை நோயின் அர்த்தம். ஒருவேளை தூதன் கையில் இருக்கா அப்படின்னு நீங்க ஒருவேளை கேட்டீங்கன்னா அதே அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. 16. தன் கண்களை ஏறெடுத்து பூமிக்கும் வானத்துக்கு நடுவே நிற்கிற கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தை தன் கையில் பிடித்து அதை எருசலேமின் மேல் நீட்டியிருக்க கண்டான். இப்போ என்ன பண்ணியிருக்கிறான்? எருசலேமில் நீட்டியிருக்க கண்டான். அன்னைக்கு என்ன வந்தது? 14வது வசனம் வாசிங்க. ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலிலே கொள்ளை நோயை வரப்படினார். ஒரு தூதன் தன் பட்டயத்தை தன் ஒரு பட்டணத்துக்கு மேல் நீட்டும் போது என்ன வருகிறது? கொள்ளை நோய் வருகிறது. இப்போ நீங்க 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துக்கு வந்துருங்க. கர்த்தர் சொல்றாரு, அவன் கையில் ஒரு பெரிய பட்டயம் கொடுக்கப்பட்டது, அது பூமி முழுக்க நீட்டப்பட்டிருந்தது, பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக அப்படின்னு. அப்போ ஒரு பெரிய கொள்ளை நோய் பூமி முழுக்க வரணும். அந்த பூமியின் முழுக்க வரக்கூடியதான ஒரு பெரிய கொள்ளை நோய் அது எப்படி மனுஷர்களை கொலை செய்யும் அப்படின்னு கேட்டால் அந்த வசனம் சொல்லுது, ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக, 1 to 1 கொலை செய்யும் அப்படின்னு இருக்கு. இதை விட பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கொள்ளை நோய் எப்போ பூமிக்குள்ளே வரும்? ஒருவேளை இப்போ நீங்கள் கேட்கலாம், கொள்ளை நோயின்னு பொதுவாக சொல்லுது, இப்படி நடக்குது, இது எப்போ வர வேண்டியது? இந்த சிவப்பு குதிரை அது எங்களுக்கு தெரியணும் இல்லையா? நீங்கள் பண்ணி எல்லா கொள்ளை நோயும், எத்தனையோ கொள்ளை நோய் வந்திருக்கு பூமியில் இன்ன வரைக்கும் 2000 வருஷமா. எதை எல்லாத்தையுமே நீங்கள் இதோட கம்பேர் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். சிவப்பு குதிரையின் மேல் ஏறியிருந்த ஒரு புருஷனை கண்டேன். அவர் பள்ளத்தாக்கில் இருக்கிற மிருது செடிகளுக்குள்ளே நின்றார். அவருக்கு பின்னாலே சிவப்பும் மங்கின நிறமுள்ளவும் வெண்மையான குதிரைகளும் இருந்தன. வெளிப்படுத்தல் 6ல் உள்ளது அங்க இருக்கு. சகரியாவுக்கு ஒரு பார்ட்டும் யோவானுக்கு ஒரு பார்ட்டும் வெளிப்படுத்தி இருக்கிறார். தானியலுக்கு ஒரு பார்ட்டும் யோவானுக்கு ஒரு பார்ட்டும் வெளிப்படுத்தி இருப்பார். எசேக்கியலுக்கு ஒரு பார்ட்டும் யோவானுக்கு ஒரு பார்ட்டும் வெளிப்படுத்தி இருப்பார். சேர்த்து படிச்சாதான் அது புரியும். அதனால தான் தானியல் புக்கையும் வெளிப்படுத்தின விசேஷம் ட்வின் புக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரெண்டையும் சேர்த்து படிக்கணும். அப்போதான் இதில் மிஸ் ஆனது அதில் இருக்கும், அதில் மிஸ் ஆனது இது இருக்கும். ரெண்டும் சேர்த்து ஆண்டவரே ஆவியானவருடைய அமைச்சிருக்கிறார். இப்போ சகரியா 1ஆம் அதிகாரத்தில் வேதம் சொல்லுது, அங்கே 3 குதிரைகள் இருக்கிறது. அங்கே 4 இருக்குது 6ஆம் அதிகாரத்தில், இங்கே 3 பற்றி சொல்லியிருக்கிறார். இந்த குதிரை எப்போ வரும் பூமிக்குள்ள அப்படின்னு கேட்டிங்கன்னா 12வது வசனம் வாசிங்க. அதில் 1:12. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் மறுமொழியாக, சேனைகளின் கர்த்தாவே, இந்த 70 வருஷமாய் நீர் கோபம் கொண்டிருக்கிற எருசலேமின் மேலும் யூதா பட்டணங்களின் மேலும் எந்த மட்டும் இறங்காதிருப்பீர் என்று சொல்ல, அப்பொழுது கர்த்தர் என்னோட பேசின தூதனுக்கு நல் வார்த்தைகளையும் ஆறுதலான வார்த்தைகளையும் பிரதித்திரமாக சொன்னார். நல்லா கவனிங்க, 70 வருஷம் கழிச்சு இது நடக்கும்னு இருக்கு. எப்படி இருக்கு? 70 வருஷம் கழிச்சு நடக்கும். இஸ்ரவேல் 1948 மே மாதம் 14ஆம் தேதி சுதந்திரம் அடைஞ்சிச்சு, தனி நாடாக. அது வரைக்கும் அவர்கள் எங்கே இருந்தாங்கன்னே தெரியாது. உலகம் முழுக்க சிதறடிக்கப்பட்டிருந்தாங்க. தேவன் சொன்னார் ஏசாயா 43:5 முதல் 8 வசனத்தில், கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் வடக்கிலிருந்தும் தெற்கிலிருந்தும் அவர்களை நான் கூட்டி சேர்ப்பேன். சகரியா 12:6 சொல்றாரு, திரும்பவும் எருசலேம் அதே ஸ்தானத்தில் ஸ்தாபிக்கப்படும் அப்படின்னார். இந்த தீர்க்கதரிசனம் எப்போ நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரியா 1948 இஸ்ரவேல் தலைநகராக இஸ்ரவேல் தேசம் ஃபார்ம் பண்ணப்பட்டது. அதுலேருந்து கரெக்டாக 70 வருஷம் 2018 எருசலேம் தலைநகராக அனௌன்ஸ் பண்ணப்பட்டது. டொனால்ட் ட்ரம்ப் பீரியடில் அனௌன்ஸ் பண்ணப்பட்டது. அந்த 70 வருஷம் முடியும் போது, அவங்களுடைய 70th இயர் முடியும் போது ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது, கர்த்தராகிய ஆண்டவரே, இந்த 70 வருஷமாய் எங்கள் மேலே இருக்கிற கோபத்தை எப்போ திருப்புவீங்க?
எப்போ எங்களுக்கு எல்லாம் இங்கே நடக்கும் அப்படின்னு சொன்ன உடனே கர்த்தருடைய கோபம் 70 வருஷம் கழிச்சு 71வது வருஷத்தில் கர்த்தருடைய கோபம் புறஜாதியார் மேலே திரும்புகிறதுன்னு இருக்கு. அதே அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. 1:15. கொஞ்சம் கோபம் கொண்டிருந்த போது அவர்கள் தங்கள் கேட்டை அதிகரிக்க தேடினபடினால் சுகமாய் வாழுகிற புறஜாதிகள் பேரில் நான் கடும் கோபம் கொண்டேன். நல்லா கவனிங்க, இந்த சிவப்பு குதிரை புறஜாதியார் மேலே கடும் கோபத்தோடு கூட போகிறது. எப்போ போகுது? 70 வருஷம் கழிச்சு போகுது. இந்த சிவப்பு குதிரை இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க, இன்னும் தெளிவாக உங்களுக்கு புரியும். சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. சிவப்பு குதிரைகளோ வென்றால் புறப்பட்டு போய் பூமியிலே சுற்றி திரியும்படி கேட்டுக்கொண்டன. அதற்கு அவர், போய் பூமியில் சுற்றி திரியுங்கள் என்றார். சிவப்பு குதிரைனா கொள்ளை நோய், மறந்துடக்கூடாது. இந்த கொள்ளை நோய் சரியா 70 வருஷம் கழிச்சு வரும். எருசலேம் வந்த பிறகு வரணும். அது வந்த பிறகு பூமி முழுக்க சுற்றி திரியணும், பூமி முழுக்க வரணும். அது ஒரு பெரிய பட்டயம், ஒரு கொள்ளை நோய். அது எப்படி மரணத்தை கொண்டு வரும்? வெளிப்படுத்தல் 6:4 சொல்லுது, பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. எப்படி வருமா? ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். குவாரண்டைன் ஒன்று வந்துச்சு உங்க நம்ம எல்லாருக்கும் இல்லையா? தனித்திரு, விழித்திரு, விலகிரு. ஏன் குவாரண்டைன் சொன்னாங்க? ஏன் தனித்திருக்க சொன்னாங்கன்னா, என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த கொரோனா ஒருத்தர் மூலமாக இன்னொருத்தருக்கு பரவுச்சு. அதன் வழியாக மரணம் வந்துச்சு. சாதாரணமாக பரவி இருந்தால் அவங்க தனித்திருக்க சொல்ல மாட்டாங்க. இப்போ கண்ணு மெட்ராசைன்னு ஒன்று வரும், ஒருத்தர் மூலமாக இன்னொருத்தருக்கு என்ன செய்யும்? பரவும். தனித்திருங்கன்னு சொல்ல மாட்டாங்க, நம்ம தான் சொல்லிப்போம், அவன் கண்ணை பார்க்காத, இவன் கண்ணை பார்க்காதன்னு சொல்லி. கேன்சர் இருக்கு, ஒருத்தர் மூலமாக இன்னொருத்தருக்கு என்ன செய்யாது? அது பரவாது, சேர்ந்தே இருக்கலாம். ஆனால் தனித்திருக்க வேண்டிய சிச்சுவேஷன் ஏன் இந்த வியாதிக்கு மட்டும் உலகம் முழுக்க சொன்னாங்க? வேர்ல்டு வைட், இந்தியாவில் மட்டும் இல்லை, வேர்ல்டு வைட் தனித்திரு. ஏன் சொன்னாங்கன்னா, இந்த கொரோனா ஒருத்தர்லேருந்து இன்னொருத்தருக்கு பரவ ஆரம்பிச்சிச்சு. அந்த குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் தான் அந்த வைரஸ் பரவும். அதுக்கு தான் இத்தனை அடி தள்ளி நில்லுங்க அப்படின்னாங்க. ஸோ ஒருவர் மூலமாக இன்னொருத்தருக்கு என்ன வந்தது? மரணம் வந்தது. ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. முதல் அலை ஒருத்தர்லேருந்து ஒருத்தருக்கு, 2வது அலை ஒருத்தர்லேருந்து 8 பேருக்கு, 3வது அலை ஒருத்தர்லேருந்து 32 பேருக்கு, இப்படி பரவ ஆரம்பிச்சிச்சு. மரணம் எக்ஸஸ் ஆயிடுச்சு. சைனாவில் ஊகான் மாநிலத்தில் ஆரம்பிச்சது உலகத்தில் இருக்க 190 நாடுகளுக்கும் போச்சு. அது போன எல்லா நாட்டிலையும் மரணம் இல்லாத நாடே கிடையாது. இவ்வளோ பெரியதான ஒரு சம்பவம் உலகம் முழுக்க நடந்திருக்கு. எப்போ நடந்திருக்கு? நம்முடைய காலத்தில் நடந்திருக்கு. 2019 நடந்திருக்கு. யோசிச்சு பாருங்க, இவ்வளோ பெரிய ஒரு சம்பவத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லாமல் இருந்திருப்பாரா? தெரியப்படுத்தாமல் இருப்பாரா? கரெக்டாக 70 வருஷம் முடிஞ்சு 2019 டிசம்பர் இது ஆரம்பிக்குது. இன்னும் தெளிவாக நீங்கள் உள்ளே போனீங்கன்னா மந்த் இயர் வரைக்கும் ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிறாரு, எல்லாமே வச்சிருக்கு. நம்ம அவனை உள்ளே போக வேண்டாம், சொல்கிறேன். அவ்வளவு தெளிவாக இந்த கொள்ளை நோயை பற்றி கர்த்தர் பேசுகிறார். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கொள்ளை நோய் வந்த பிறகு பூமியில் சமாதானம் இருக்காதுன்னு பைபிள் சொல்லுது. 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்து போடும்படியான அதிகாரம் அதற்கு கொடுக்கப்பட்டது. இன்னைக்கும் கேட்டு பாருங்க, கொரோனாவுக்கு முன் கொரோனாவுக்கு பின்னு பிரிக்கிறாங்க. கொரோனாக்கு அப்புறம் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுருச்சு, கொரோனாக்கு அப்புறம் மனுஷனுடைய லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு, இந்த ஆன்லைன் வந்துடுச்சு, எல்லாமே ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஒர்க் ஃப்ரம் ஸ்கூல், மனுஷனுடைய இயல்பு நிலை மாறிடுச்சு, மென்டாலிட்டி மாறிடுச்சு. அத்தனையும் எதுல இருந்துன்னு கேட்டிங்கன்னா, எங்கேருந்து? கொரோனாவில் இருந்து. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், சகரியா 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அத்தனை காரியமும் நம் கண்களுக்கு முன்பாக துல்லியமாய் நடைபெற்றது. இவ்வளோ பெரிய விஷயம், உலகத்தில் இவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா உங்களுக்கு? கொரோனால குறைஞ்சபட்சம் 10 கோடி பேர் வரைக்கும் செத்து போயிருக்கிறாங்க. வேர்ல்டு வைட் 10 கோடி பேர் வரைக்கும் செத்து போயிருக்காங்க. சைனால இன்னும் கணக்கே கொடுக்கல எவ்வளோ பேர் செத்தாங்கன்னு. கொரோனா முடிஞ்ச உடனே சைனா 2வது இடத்துக்கு போயிருச்சு மக்கள் தொகையில், நாம முதல் இடத்துக்கு வந்துட்டோம். அவ்வளோ பேர் அங்கே செத்து போயிருக்கிறான். இவ்வளோ பெரியதான ஒரு பேரழிவு, இதை பற்றி ஆண்டவர் சொல்லாமல் இருந்திருக்கிறாரா? நமக்கு சொல்லி இருக்கிறார், வேதத்தில் எழுதி கொடுத்துருக்கிறார். அது மட்டும் இல்லை, இதை வர நம்ம ஆண்டவர்கிட்ட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. கவனிங்க, தீர்க்க தரிசனம் உரைப்பார், ஒருத்தரை வச்சு சொல்லுவார். அதை நிறைவேறும் போது இன்னொரு ஆளை வச்சு என்ன பண்ணுவார்? கன்ஃபார்ம் பண்ணுவார். உதாரணமாக ஏசாயா புஸ்தகத்தில் கன்னியின் வயிற்றில் இயேசு பிறப்பார்னு இருக்கு. பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா தேவ தூதர்களை வச்சு மேய்ப்பர்களுக்கு என்ன செய்கிறாரு? தாவீதின் ஊரிலே ரட்சகர் பிறந்திருக்கிறார். ஏசாயா புஸ்தகத்தில் இயேசு அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல கொண்டு போவார்னு இருக்கு. இயேசு வந்த உடனே யோவான் சாணனை வச்சு சொல்றாரு, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. தீர்க்க தரிசனம் சொல்லுவார், நிறைவேறும் போது இன்னொரு ஆளை வச்சு கன்ஃபார்ம் பண்ணுவார். அது காரணம் கர்த்தருடைய அன்பு.
இந்த தீர்க்கதரிசனம் நடக்குது, மனம் திரும்புங்க அப்படின்னு அர்த்தம். இதை பற்றி இவ்வளோ விஷயம் பைபிளில் இருக்குதுல, இந்த கொள்ளை நோயை பற்றி இவ்வளோ இருக்குல்ல, இதை பற்றி ஆண்டவர் சொல்லாமல் இருந்திருப்பாரா? இது வரும்போது அல்லது வர்றதுக்கு முன்னாடி எச்சரிப்பு கொடுக்காம இருப்பாரா? 1,20,000 பேர் நினிவேல இருக்கிறாங்க, அவங்க சாக போறாங்கன்னு சொல்லிட்டு மனம் பரிதவிச்சு ஆண்டவர் பேசுறாரு. 1,00,000க்கு வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் இருக்காங்கப்பா, ஆண்டவர் பரிதவிக்கிறார். அன்னைக்கு 1,20,000 பேருக்கு அவர் பரிதவிச்சார்னா 10 கோடி பேர் சாகிறதுக்கு முன்னாடி பரிதவிப்பாரா மாட்டாரா? அவருக்கு தெரியுமா தெரியாதா? நமக்கு தான் அன்பு தனிஞ்சு போச்சு கடைசியில். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், அவர் அன்பு மாறாத அன்பு, அது அப்படியே தான் இருக்கு. நினிவேக்கு எப்படி பரிதவிச்சாரோ அதே மாதிரி கொரோனாவுக்கு முன்பாகவும் பரிதவிச்சிருப்பார். அப்ப என்ன பண்ணிருப்பாரு? எல்லாருக்கும் அந்த காஷன் கொடுத்திருப்பாரு. கொடுத்தாரா? பைபிள்ல எழுதி கொடுத்திருக்காரு, தெளிவா எழுதி கொடுத்திருக்காரு. இதை வாசிக்காதது நம்மளோட தப்பு. நம்ம என்ன செஞ்சிருவோம் தெரியுமா? ஒரே போடு. என்ன போடு? வெளிப்படுத்தின விசேஷம் புரியாது. ஏன் புரியாது? இல்லைங்க, அதுக்கெல்லாம் ரொம்ப படிச்சிருக்கணும். இந்த மாதிரி நீங்க சொல்லுவீங்கன்றதுக்கு தான் வெளிப்படுத்தின விசேஷத்தை மற்ற புக்கெல்லாம் பவுலை வச்சு எழுதிட்டு வெளிப்படுத்தின விசேஷம் மட்டும் படிப்பறிவு இல்லாத யோவானை வச்சு எழுதினார். யோவானை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர்கள் கல்லாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அப்போஸ்தலர் நடபடிகளில் இருக்கு. ஏன் யோவானை வச்சு எழுதினார்னா, படிப்பறிவு இல்லாத யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் புரியும்னா உங்களுக்கும் எனக்கும் நன்றாக புரியும். வெளிப்படுத்தின விசேஷம் புரியறதுக்கு படிப்பறிவு தேவையில்ல, ஆவியானவருடைய நடத்துதல் மட்டும்தான் தேவைப்படுகிறது. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன், அவ்வளவுதான். ஆவியானவர் சபையில பேசினா அதை சொல்லுவார். ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து நடத்தினா உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஏன்னா ஆவியானவரை குறித்து யோவான் 16 சொல்லுகிறது, வரும் காரியங்களை குறித்து அவர் உங்களுக்கு போதிப்பார். சொல்லுவார் தானே? அப்ப இதை பத்தி சொல்லியிருக்கணும்ல, சபைகளுக்குள்ள அந்த தீர்க்க தரிசனம் வந்திருக்கணும்ல. ஆனா ஆண்டவர் எச்சரிப்பு கொடுத்தாரு. யாருக்கு எப்படி சொன்னா புரியுமோ அப்படி கொடுக்கிறார். இப்ப நேபுகாத்நேச்சாருக்கு சொப்பனம், அதுவே யோசேப்புக்கு தரிசனம், இயேசு கிறிஸ்து பிறக்கிறத பத்தி. ஆனால் பெல்ஷாத்சாருக்கு ரத்தம் தோய்ந்த கரம். ஏன்னா எவனுக்கு எப்படி சொன்னா அவன் மண்டையில ஏறுமோ அப்படிதான் ஆண்டவர் சொல்லுவார். நான் சொல்றது புரியுதா? பார்வோனுக்கு வேற, யோசேப்புக்கு வேற. இப்போ இயேசு பிறக்க போறாரு, மரியாளுக்கு வந்து தேவ தூதனே சொல்றான். ஏன்னா அந்த அம்மா சொப்பனத்தில் சொன்ன நம்பாது, ஒரு ஆள் வந்து சொன்னா தான் நம்பும். ஆனால் யோசேப்புக்கு அப்படி இல்லை, சொப்பனத்தில் சொன்னாலே கேட்டுருவான். ஆனால் சிமியோனுக்கு பரிசுத்த ஆவியில ஏவப்பட்டு வந்தார். ஒரே விஷயம்தான், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா. அதே மாதிரி தான் இப்போ கொரோனா வந்தபோது இந்த உலகம் என்ன காலத்தில் இருக்குன்னா மீடியா காலத்தில் இருக்கு. வரப்போது ஒரு பெரிய பேரழிவு நடக்க போதுங்கிறத மீடியாவில் 2018 உலகம் முழுக்க கர்த்தர் சொன்னார். பாருங்க, இது அப்போ வந்ததான ஒரு வீடியோ. இது வரலாற்றில் இதுவரை கண்டிராத மிகப்பெரிய அளவில் உயிரிழப்பு ஏற்படுத்தக்கூடிய நோய் ஒன்று பரவ உள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜெனீவாவை தலைமை இடமாக கொண்டு இயங்கும் உலக சுகாதார நிறுவனமானது மூத்த ஆராய்ச்சியாளர்களுடன் அவசர ஆலோசனை நடத்தியது. அதில் ஒட்டுமொத்த உலக மக்களின் சுகாதாரத்துக்கு அவசர நிலை ஏற்படும் அளவு புதிய நோய் பரவ இருப்பதாகவும், இதுவரை கண்டிராத அளவுக்கு உயிர் சேதங்களை அந்த நோய் ஏற்படுத்தும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இது தொடர்பான ஆராய்ச்சியில் ஈடுபடுமாறு ஆராய்ச்சியாளர்களுக்கு வலியுறுத்தப்பட்டது. இந்த நோய்க்கு டிசீஸ் எக்ஸ் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இது 2018 வந்த வீடியோ. இதை உலகம் முழுக்க உலக சுகாதார மையம் WHO அனுப்பி விட்டாங்க. எல்லா நாட்டோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கும் அனுப்புனாங்க. அங்கிருந்து என்ன பண்ணாங்க, தங்கள் நாடுகளுக்கு கீழே இருக்கிற எல்லா மாநிலத்துக்கும் அனுப்பிவிட்டாங்க. அந்தந்த ரீஜனல் லாங்குவேஜஸில் வந்துச்சு. கன்னடத்தில், மலையாளத்தில், எல்லாத்துலேயும் வந்துச்சு. ஹிந்தியில், இங்கிலீஷில் எல்லாம் வந்துச்சு. ஒரு கொள்ளை நோய் வரப்போது, மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்த போது, வரலாறு காணாத அளவுக்கு உயிர் சேதம் வரப்போகுது அப்படின்னு சொன்னாங்க. எத்தனை பேர் இந்த நியூஸை பார்த்தீங்க? பார்த்துருக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு முக்கியம் அதுவல்ல இல்லை, நமக்கு முக்கியம் இதுவா முக்கியம். நமக்கு முக்கியம் என்ன? சீரியல் தான் முக்கியம். நமக்கு முக்கியம் என்ன? IPL தான் முக்கியம். நமக்கு முக்கியம் என்ன? WWF தான் முக்கியம். யார் அரசியலுக்கு வரா, யார் போகிறா, ரொம்ப முக்கியமான விஷயம். இது முக்கியமாக என்ன? 10 கோடி பேர் தானே சாவ போகிறான், இருந்துட்டு போகுது. யாருக்கு எப்படி சொன்னால் கேட்பாங்களோ பாருங்க. மீடியாவில் வச்சு ஆண்டவர் சொல்கிறாரு, உலகம் முழுக்க சொல்கிறாரு, இப்படி ஒரு கொள்ளை நோய் வரப்போது, கோடிக்கணக்கான ஜனங்க சாக போகிறாங்க, இது குறித்து ஆராய்ச்சியில் ஈடுபடுங்க, கேர்ஃபுல்லாக இருங்க, எல்லாம் சொல்ல வச்சிருக்கிறாரு. சபைக்கு பைபிளில் சொல்லியிருக்கிறாரு, உலகத்துக்கு மீடியாவில் சொல்லியிருக்கிறாரு. எதையுமே யாரும் கேட்கல, யாரும் சொன்னாலும் கேட்கல. சரி, உலகத்தாரை விட்டுருங்க,
அவங்களுக்கு கேட்க முடியாது. சபைகளுக்கு இந்த விஷயத்தை கொண்டு போய் 2018 நாங்கள் சொல்லியிருக்கிறோம். எந்தெந்த இடத்துக்கு போகணுமோ எல்லா இடத்துக்கும் சொல்லியிருக்கிறோம். யூடியூப்பில் எங்கள் சேனலில் ஏற்றிருக்கோம். இப்படி ஒன்று வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க, ஆயத்தப்படுங்க, கேர்ஃபுல்லாக இருங்க, சபை ரெடி ஆகணும் சொல்கிறோம். சபை எப்படி எடுத்துக்கிச்சு? அன்னைக்கு இதுக்கு எங்களுக்கு என்ன பேர் வச்சாங்க? பயமூர்த்தி ஊழியம் என்றாரு. இப்படியெல்லாம் ஒரு ஊழியம் தேவையா? இதை தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. வந்துச்சு தானே, கிட்டத்தட்ட இவ்வளோ பெரிய பேரழிவு நடந்துச்சுல, சபைகளுக்குள்ளேயும் அழிவு வந்துச்சுல்ல. எத்தனை இப்போ பாருங்க, உலகத்துக்கு ஒரு அழிவு வந்தால் அது சபைக்குள்ளே வரக்கூடாது. அப்படி வந்தால் தான் உலகத்துக்கும் தேவ ஜனங்களுக்கும் டிஃபரன்ஸ். எகிப்தில் ஒரு வாதை வந்தால் அது இஸ்ரவேல் இருக்கிற கோசே நாட்டில் வரக்கூடாது. வந்தால் தான் தேவ ஜனத்துக்கும் உலகத்துக்கும் வித்தியாசம். இஸ்ரவேல் முழுக்க பஞ்சம் வந்தா எலியாவுக்கு வரக்கூடாது, எலியா இருக்கிற வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அப்படி இருந்தாதான் தேவன் கூட இருக்கிறார்னு அர்த்தம். அப்ப ஜெப வீட்டுக்கும் உலகத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்? அவங்களுக்கு என்ன வாதி வந்துச்சோ அது இங்க வந்துச்சு. இன்னும் சொல்ல போனா அவங்கள விட இங்க நிறைய வந்துச்சு. பயம் சபைகளுக்கு. கொரோனாவை ஃபேஸ் பண்றதுக்கு சபை ரெடியா இல்லை. இப்போ அடுத்த கேள்வி கேட்பாங்க, ஏங்க கொரோனாவே சடன்னு வந்துச்சு, இதுல எப்படிங்க சபை ஃபேஸ் பண்ணோம்? நம்மளும் எல்லாரும் மாதிரி தானே ஸ்தம்பிச்சு போயிட்டோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கொரோனாவில் ஏன் உலகம் ஸ்தம்பிச்சுதுன்னா அவங்கக்கிட்ட மருந்து இல்லை. அதை காப்பாற்றுறதுக்கு என்ன இல்லை? மருந்து இல்லை. ஆனால் உங்ககிட்டயும் என்கிட்டயும் மருந்து இருந்துச்சு. சபைக்குள்ள மட்டும்தான் அந்த மருந்து இருந்துச்சு. அந்த மருந்துக்கு பேர் இயேசு கிறிஸ்துவின் நாமம். அந்த மருந்துக்கு பேர் அவர் தழும்புகளால் நாம் குணமானோம். இந்த குவாரண்டைன் இல்லை, 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குவாரண்டைன் இருந்துச்சு. யாரையும் ஊருக்குள்ள விட மாட்டான் இயேசு காலத்தில். என்ன குவாரண்டைன்? லெப்ரசி. அந்த குவாரண்டைன்ல இருந்து இந்த குவாரண்டைன் வரைக்கும் அத்தனை வியாதியும் சுகமாக்குற ஒரே மருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்கிறதான மருந்து. அது இன்னைக்கு இல்ல, இனிமே வரக்கூடிய வியாதியும் சுகமாக்கும். அதுக்கு முன்ன நீங்க தானே சாட்சி. எத்தனை கேட்டிருக்கீங்க கேன்சர் சுகமாயிருக்கு, எத்தனை பேருக்கு எய்ட்ஸ் சுகமாயிருக்கு, எத்தனை பேர் மரித்தோர் உயிர் தெழுந்திருக்கிறாங்க. இவ்வளோ நடந்திருக்குது. கொரோனா வந்து ஒரு சின்ன வைரஸ். இப்போ கொரோனா இருக்கு, இப்போ உலகத்தில் கொரோனா இருக்கு, ஆனா மரணம் இல்லை. பாருங்க, சபை அந்த கொரோனாவை ஃபேஸ் பண்றதுக்கு அப்ப ரெடி இல்லை. சபை பயந்துருச்சு கொரோனாவை பார்த்து. காரணம் என்னன்னா, சபை அந்த மருந்தை யூஸ் பண்ற இடத்துல இல்லை. சில நேரத்தில் பாருங்க, வீட்டில் மருந்து இருக்கும், அதை யூஸ் பண்ண தெரியாது நமக்கு. வீட்டில் ஒரு பொருள் இருக்கும், அதை சிலருக்குலாம் சில மூடியே திறக்க தெரியாது. பார்த்துருக்கீங்களா? வச்சிருப்பான், திறக்க ட்ரை பண்ண திறக்க தெரியாது அவனுக்கு. அந்த மாதிரி தான் மருந்து சபைக்குள்ள இருக்கு, ஆனா சபைக்கு யூஸ் பண்ண தெரியாது. அது என்ன யூஸ் பண்ண தெரியாதுங்கிறீங்க? அது எப்படி சபைக்கு தெரியாது? அதை யூஸ் பண்றதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இயேசுவின் நாமம் செயல்படணும்னா, அது பவர்ஃபுல்லா ஆக்டிவேட் ஆகணும்னா, விசுவாசம்னு ஒன்று இருந்தால் தான் நடக்கும், இல்லையா? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் ஆவன. சபையில தான் விசுவாசமே இல்லையே. அது எப்படி சொல்லுவீங்க விசுவாசம் இல்லைன்னு அப்படின்னு கேட்குறீங்களா? எங்களுக்கு பேரே விசுவாசி, அப்புறம் எப்படி விசுவாசம் இல்லைம்பீங்க? நம்ம ஊரில் கருப்பா பிள்ளை பிறந்தா வெள்ளச்சாமின்னு பேர் வைப்பான், பார்த்துருக்கீங்களா? அதுக்கு என்ன அர்த்தம்னா, உடம்புல தான் வெள்ளை இல்லை, பேர்லையாவது வெள்ளை இருக்கட்டுமேம்பா. அந்த மாதிரி விசுவாசமே இல்லாத கூட்டத்துக்கு பேர் என்ன? விசுவாசிகள். அது எப்படி சொல்லுவீங்க எங்களுக்கு விசுவாசம் இல்லைன்னு? உங்களுக்கு விசுவாசம் இல்லை தான். ஏன் சொல்கிறேன்னு கேளுங்க. கடந்த இந்த விசுவாசம்னு ஒன்று கிரியை செய்யணும்னா வசனம் தெளிவாக சொல்லுது. விசுவாசம் எதனால் வரணும் தெரியுமா? விசுவாசம் எதனால வரும்? கேள்வினாலே வரும். கேள்வி எதனால வரும்? வசனத்தினாலே வரும். அப்ப நீங்க விசுவாச வசனத்தை கேட்டிருந்தா தானே உங்களுக்கு விசுவாசம் வரும். நீங்க தான் கடந்த 25 வருஷமா ஆசீர்வாத வசனத்தை கேட்டவங்களாச்சே. கடந்த 20-25 வருஷமா சபை எதை கேட்டிருக்கு? ஆசீர்வாத வசனம். ஆண்டவர் வீடு கொடுப்பார், ஆண்டவர் கார் கொடுப்பார், ஆண்டவர் லேண்ட் கொடுப்பார், ஆண்டவர் அதை கொடுப்பார், ஆண்டவர் இதை கொடுப்பார். கொடுத்துட்டார். ஏன்னா என் நாமத்தினால் எதை கேட்டாலும். இளையகுமாரன் போய் அவங்க அப்பாட்ட சொத்து கேட்டான், கொடுத்தானா இல்லையா? அவங்க அப்பா கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தாரு தானே. ஏன்னா அப்பான்னு கூப்பிட்டு கேட்கறான், தகப்பனே என் சொத்தை கொடுனா கொடுக்கணும். என் நாமத்தினால எதை கேட்டாலும். அதனால தான் 25 வருஷமா நீங்க கேட்டதெல்லாம் கிடைச்சிச்சு. தகப்பன் வந்து இளையகுமாரனுக்கு சொத்து பிரிச்சு கொடுத்த மாதிரி அது உங்களுக்கு. ஆனா அந்த சொத்தை வச்சுட்டு இருந்த இளையகுமாரனால கடைசியா பண்ணி தவிடு தின்னான் இருக்கு. இப்ப இயேசு கிறிஸ்து 25 வருஷமா கொடுத்த உங்க ஆசீர்வாதம் இருக்குல்ல, நீங்க கேட்டு வாங்குனீங்கல்ல, இந்த ஆசீர்வாதத்தை வச்சுக்கிட்டு உங்களால கொரோனாவை ஜெயிக்க முடிஞ்சா? உங்களால முடிஞ்சா? நகை இருந்துச்சு, பணம் இருந்துச்சு, லேண்ட் இருந்துச்சு, கார் இருந்துச்சு, கிரெடிட் கார்டு இருந்துச்சு, டெபிட் கார்டு இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. ஹாஸ்பிட்டல்ல பெட் இல்ல. ஆமா தானே? ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் இல்ல. உங்களால கொரோனாவை ஃபேஸ் பண்றதுக்கு பயம்.
வீட்டுக்கு பாஸ்டர் ஜோம் பண்ண வரனால வேணான்றீங்க. கொரோனா நேரத்தில் பாஸ்டர் கேட்குறாரு, உடம்பு சரியில்லையாமே, நான் வந்து ஜோம் பண்ணட்டுமா? வேண்டாம் பாஸ்டர், நீங்கள் அங்கேருந்தே ஜோம் பண்ணுங்க. அவனுக்கு என்ன பயம்னா பாஸ்டர் வழியாக கொரோனா வந்துருமோன்னு பயம் அவனுக்கு. இல்லை பாஸ்டர் நீங்கள் அங்கேருந்தே ஜோம் பண்ணுங்க. இல்லை பிரதர் வரலான்னு பார்க்குறேன் பாஸ்டர், நான் ஸ்பீக்கர் போடுறேன், உங்கள் வார்த்தைக்கு வல்லமை உண்டு, நீங்கள் வீட்டு பக்கம் மட்டும் வராதிங்க. இவனே தான் கொரோனாக்கு முன்னாடி பாஸ்டர் கேட்டுட்டு இருந்தான், எப்போ வீட்டுக்கு வருவீங்க, எப்போ ஜோம் பண்ண வருவீங்கன்னு. சில ஆட்கள்லாம் வீட்டுக்குள்ளே யாரையுமே விடலை. விசுவாசியை சொல்கிறேன், வெளியே பால் பேக்கெட் பால்காரர் போட்டு போயிருக்காரு, விசுவாசி பால் பேக்கெட்டை சானிடைசர் அடித்து எடுத்து பால் பேக்கெட்டில் வரையா கொரோனா உள்ளே வந்துருமா? என்ன பயம். ஆனால் விசுவாசி மாதிரி பாட்டில் பொய் சொல்கிற ஆளு உலகத்தில் எவனும் கிடையாது. ஆனால் பாடும்போது மட்டும் சிங்கத்தின் மேலும் நடந்து பால் பாக்கெட்டே நீங்கள் வெளியே உள்ள விட மாட்டேன்டிய. பாடும்போது அப்படியே சொல்றது, சிங்க கேபியில் நான் கீழந்து. எங்க இருந்திய கொரோனா பார்த்து பயம் அத்தனைக்கும். ஒன்று கூட சர்ச்சுக்கு வரல, ஆன்லைன் சபை திறந்த பிறகு பாதி பேர் வரல தெரியுமா? கவர்மெண்டே சொல்லிச்சு பரவாயில்ல வெளியே வாங்கணும். இவன் வரமாட்டான். இவன் என்ன சொல்றான், 2 வாரம் பார்ப்போம், சர்ச்சில் யாருக்கும் ஒன்றும் இல்லை அட்டி போவோம். யாரு? விசுவாசி. காரணம் என்ன? 25 வருஷமா நீங்க விசுவாச வார்த்தையே கேட்கல. நீங்க கேட்டதெல்லாம் ஆசீர்வாத வார்த்தை. அதுக்கேற்ற மாதிரி ஊழியக்காரங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதுக்கேற்ற மாதிரி சபையை தெரிஞ்சுக்கிட்டீங்க. எங்க ஆசீர்வாதம் பேசுறாங்களோ அங்க போறீங்க, எங்க சத்தியம் பேசுறோமோ அந்த சபையில கூட்டமே இருக்காது. சத்தியம் பேசுற சபையில 50லேருந்து 500 தான் இருக்கும். ஆனா அடிச்சு விடுறான் பாருங்க, கர்த்தர் இந்த வருஷம் உனக்கு ஒரு ஃப்ளைட் தருவார், ஆமேன்றான். எப்படி ஃப்ளைட்டு எப்படி கொடுப்பாரு யோசிச்சு பாருங்க. இந்தியாவில் அதுக்கு வாய்ப்பு இருக்குதா? ஃப்ளைட்டு கொடுத்தா ரன்வேக்கு எங்கே போவ? நமக்கு இருக்கிற காருக்கு பெட்ரோல் போடுறதுக்கே வழி இல்லை. அவன் தான் சொல்றானா, நீங்களும் அது கேட்கதான், நீங்களும் அப்படிப்பட்ட இந்த செவிக்கு ஏற்ற போதகர்களை தெரிந்து கொள்வாங்க இருக்குல்ல, அதெல்லாம் நீங்க தான். அந்த கடைசியில் 25 வருஷம் எங்க போனீங்க? 25 வருஷமா சத்தியம் பேசுற பைபிள் ஸ்டடிக்கு யாராவது வந்திருக்கீங்களா சர்ச்சுக்கு? 4 பேர் 10 பேர் ஆசீர்வாத பெருவிழான்னு வைங்க, குமிது அப்படியே வந்து பொக்குது. அவர் சொல்றாரு, இடதுபுறமும் வலதுபுறமும் பாலூகி பெருகி. எதுல நடந்துச்சோ இல்லையோ உங்க உடம்புல நடந்துச்சு. இடதுபுறமும் வலதுபுறமும் பலுகி பெருகி இடம் கொண்டு போகாத மட்டும் எல்லாம் ஆச்சு. அப்படிதான் ஆச்சு. என்ன விசுவாச வார்த்தை கேட்டீங்க? விசுவாச வார்த்தையில் நீங்க என்ன கேட்டீங்க? நீங்க கேட்டதெல்லாம் பணம் வரும், வீடு வரும், வாசல் வரும், தங்கம் கொட்டும், பர்ஸில் பணம் வரும். இதெல்லாம் செய்தியா? உங்களுக்கு இருக்கு பாருங்க பேராசை. நான் பேசுறது விசுவாசிகளுக்கு மட்டும்தான் பேசிட்டு இருக்கிறேன். பேராசை. கடந்த 25 வருஷம் கொரோனா வரும்போது உங்களால் நிலை நிற்க முடியவில்லை. அதை ஃபேஸ் பண்றதுக்கு சபை கிட்ட பலன் இல்லை. யோசிச்சு பாருங்க, பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ளாதுன்னு இருக்கு. அப்போ பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாதுன்னா கொரோனாவை என்ன பண்ணிருக்க கூடாது? மேற்கொண்டிருக்க கூடாது. கொரோனாவை பார்த்து சபை பயப்படணுமா? சபையை பார்த்து கொரோனா பயப்படணுமா? வரட்டும், கோவிட் வரட்டும். ஏன் பயந்திய? அதான் கேள்வி. இங்க அரசாங்கம் கதவு மூட சொல்லிச்சு, நம்ம மூடுறோம். அது துரைத்தனங்களுக்கு கீழ்ப்படுகிறோம், அதுல மாற்று கருத்தே இல்லை. ஏன் பயந்தீர்கள்? ஆண்டவர் சொல்றார், பயப்படாதிருங்கள். பயம் ஒரு பாவம். இந்த பயம்தான். கொரோனாவுக்கு ஒரு பயம் பயந்தீங்கல்ல, அதனால தான் பெருகுச்சு எல்லாமே. பயந்தது எனக்கு நேரிட்டது. கடந்த 25 வருஷமா நடந்தது இதுதான். அதனால உங்க மருந்தை உங்களால யூஸ் பண்ண முடியாம போயிடுச்சு. நீங்க மட்டும் கரெக்டா விசுவாசத்துல சபை வளர்ந்திருந்தா 2 காரியங்கள் நடந்திருக்கும். ஒன்று, கொரோனா உங்களையும் என்னையும் தாக்காதபடி பாதிக்காதபடி காப்பாற்றி இருக்க முடியும். 2, அந்த கொரோனா நேரத்தில் சபைக்குள்ள ஒரு அற்புதம் நடந்திருந்தா, கொரோனா சுகமாகி இருந்தா, மரித்தோர் உயிரோடு எழுந்திருந்தா, 4 புறத்திலிருந்து ஆத்மா நீங்கள் சுவிசேஷம் சொல்லாமையே வந்து சபைக்குள்ள வந்திருக்கும். அது எப்படிங்க நடக்கும்? அதெல்லாம் நடக்காதுங்க. நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க, நடக்காது. ஆந்திராவில் ஒரு மனுஷன் கொரோனா நேரத்தில் கண்ணில் மருந்து ஊற்றினா சுகமாகுதுன்னு சொன்னாப்புல. 2021 கண்ணில் மருந்து ஊற்றினா சுகமாகுது. லாஜிக்கே கிடையாது. கண்ணில் மருந்து ஊற்றினா சுகமே ஆகாது. அவர் சொன்னார். எவ்வளோ பேர் அந்த கிராமத்துக்கு போனாங்க தெரியுமா உங்களுக்கு? குறைஞ்சபட்சம் 5 லட்சம் பேர் போனாங்க. லாக்டவுன், போக முடியாது. ஆனால் போயிட்டான். கடைசியில் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க தெரியுமா? வேற வழியே இல்லாமல் ஜனங்களை வருஷப்படுத்தி அனுப்புனாங்க உள்ள. யோசிச்சு பாருங்க, அற்புதமே நடக்கலை. ஆனால் ஜனங்க அந்த நேரத்தில் அவ்வளோ தாகமாக எதிர்பார்த்தாங்க.
அந்த நேரத்தில் சபைக்குள் ஒரு அற்புதம் நடந்திருந்தால் அந்த 5 லட்சம் அப்படியே இங்கே தான் திரும்பி இருக்கும். எல்லா சபைகளும் நிரம்பி வழிமிதி இருக்கும். நீங்கள் சுவிசேஷமே சொல்ல வேண்டாம், கூரையை பிச்சுக்கிட்டு இறக்கியிருப்பான். ஒரு பேதுருவின் மாமி சுகமானதுக்கு கிராமம் வந்து சேர்ந்துருச்சு. ஒரு பிசாசு விடுதலையானதுக்கே கிராமம் வந்து சேர்ந்துருச்சு. ஒரு இடத்துல இயேசு அற்புதம் செய்கிறார், அவர் கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. சபைக்குள்ள ஒரு அற்புதம் நடந்திருந்தா சபை எதுல கான்சென்ட்ரேட் பண்ணுச்சு? 20 வருஷமா அற்புத அடையாளங்களை கான்சென்ட்ரேட் பண்ணீங்களா? ஆசீர்வாதத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணீங்க, அது உங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஆனால் வச்சு என்ன பண்ணிய? கொரோனா வந்தோன்னா மொத்த ஆசீர்வாதத்தையும் மூடிட்டு வீட்டில் உட்காந்துருந்தீங்க. நீங்கள் கேட்ட இடம் இருந்துச்சு, நீங்கள் கட்டின லேண்ட் இருந்துச்சு, பில்டிங் இருந்துச்சு, நீங்கள் வாங்கி போட்ட ஸ்பீக்கர் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு, மூடிட்டு வீட்டில் உட்காந்துருந்தீங்க. என்ன பண்ணிய? ஆன்லைன். அவ்வளோதான். நான் சொல்றது ஒருவேளை உங்களுக்கு கோபமா இருக்கும், ஆனால் அதுதான் உண்மை. நடந்தது அதுதான். சபையை பார்த்து தான் கொள்ளை நோய் ஓடணுமே ஒழிய ஒரு நாள் கொள்ளை நோயை பார்த்து சபை ஓடக்கூடாது. ஏன்னா சபை மேல மோதுகிறது தான் நொறுங்கி போகும், சபை ஒரு நாளும் நொறுங்காது. ஆனா என்ன நடந்துச்சு? இதான் நடந்துச்சு. தயவு செய்து இப்பயாவது விழிச்சு கொள்ளுங்க. இப்பவும் ஏமாத்திர கூட்டம் ஒன்று வந்துட்டு இருக்கு வெளியே, பெரிய கூட்டம் ஒன்று வெளியே சுத்தி திரிஞ்சிட்டு இருக்குது. மந்தையை தப்ப விடாத ஓனாய், உனக்கு என்னென்னமோ சொல்லி ஏமாத்திரம். கத்துறட்ட அதை கேளு, கத்துக்கிட்ட இதை கேளு. அவன் சொல்றதோட விளைவு என்ன தெரியுமா? நீ அதை கேட்கும் போது எதை கேட்கணுமோ அதை கேட்க மாட்டேங்கிறீங்க. நீங்க உங்களை வேற விதத்தை கேட்க சொல்லிட்டான், நீங்க அதைத்தான் கேட்டுட்டு திரியிறீங்க. நீங்கள் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் உங்கள் தேவை என்ன என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார். அவர் கொடுத்து ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இப்பவும் சொல்றேன், என்ன அளவில் சொல்றேன், என்ன அளவில் நான் சொல்றேன். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு 30-33 வருஷம் ஆச்சு. இந்த 22 வருஷம் ஊழியத்தில் நான் சொல்றேன், என் தேவைகள் அத்தனையும் பரலோகம் கண்ணும் கருத்துமாக செய்கிறது. என்னுடைய சரீரத்திலிருந்து தேவையிலிருந்து ஊழியத்தின் தேவை வரைக்கும் பரலோகம் பார்த்துக்குது. எப்போ எதை கொடுக்கணும்னு பரலோகத்துக்கு நல்லா தெரியும். நீங்க ஒன்றும் ஆண்டவருக்கு அட்வைஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிறந்த குழந்தையிலிருந்து ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் அதுக்கு என்ன செய்யணும்னு உங்களுக்கு அந்தந்த காலத்தில் கரெக்டாக செய்கிறீங்களே. பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை செய்யும் போது பரலோகத்தில் பிதா செய்வது அதிக நிச்சயம் அல்லவா? இதுல என்ன நடக்குது? உங்களை இப்படி கேட்க விட்டுட்டான், கார் கேளு, அதுவும் காரை கரெக்ட் கலரோட கேளு, மாத்தி கொடுத்துட போறாரு. ஏன்னா பரலோகத்தில் டெலிவரி கொடுக்கும்போது மாறி வந்துடும் உங்களுக்கு கலர். உங்களை சொல்றான், உனக்கு எதோ பிடிக்குதோ அது மேல கை வச்சு கேளு, கத்தரை அதை கொடுப்பார். எப்படி கொடுப்பார் யோசிச்சு பாருங்க. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டோட நடந்து போயிட்டு இருந்தேன், திடீர்னு பார்த்தா அந்த ஆளை காணோம். ரோட்ல நிற்கிற கார் மேல கை வச்சு ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. நான் கூப்பிட்டு கேட்டேன், என்ன பண்ணுறேன்னு கேட்டேன். இல்லை, ஒரு ஊழியக்கார் பேர் சொல்லி அவர் சொன்னார், நீ எது மேலே கை வச்சு ஜோம் பண்ணுறியோ கத்தரை அதை கொடுப்பாருன்னு சொல்லி கிளைம் பண்ணுன்னாருங்க. நான் சொன்னேன், அதை கொடுக்க மாட்டாருன்னு சொன்னேன். நீ எப்பவுமே இப்படி தான் அவிசுவாசமாக பேசுவ, ஏன் தர மாட்டாருன்னு. அது அவன் காரை கை வச்சு ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிற, அது எப்படி தருவார்? அவன் எப்படி உங்கள்கிட்ட கொடுப்பாரு? அவன் நிறுத்திட்டு போயிருக்கான், நல்ல வேலை பூட்டு போட்டு போயிருக்கான். ஒருவேளை மனைவி பிள்ளையை விட்டுட்டு போயிருந்தானே, நீ கை வச்சு ஜோம் பண்ணுறிய, இப்போ உனக்கு எதெல்லாம் கிடைக்கும்? யோசிக்க வேண்டாம். உனக்கு என்ன தேவையோ அதை கேளு, அதையுமே நீ கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் கேட்டுக்கொள்வது என்னதென்று அறியாது இருக்கிறபடினாலே பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார்னு இருக்கு. எல்லாம் வந்து தேரும். கடைசி 20 வருஷம் சபையை உபதேசத்துல நாசம் பண்ணிட்டாங்க. அதனுடைய விலை சபையால எதிர்த்து நிக்க முடியல. இப்போ கொள்ளை நோயை நிக்க முடியல, பிசாசை எதிர்த்து யோசிச்சு பாருங்க. ஒரு காலத்துல நீங்க ஜெபமே பண்ண வேண்டாம், சபைக்குள்ள கொண்டு விட்ட உடனே பிசாசு ஓடும். இப்ப பாருங்க, மணிக்கணக்கா ஜிப்பிக்கிட்டு இருக்கான் வச்சுக்கிட்டு, போவியா போமாட்டேன், போவியா போமாட்டேன். 2 பேரும் 2 மணி நேரம் டயர்டாகி அப்புறம் இவர் சொல்றாரு, நான் போய் டீ குடிச்சிட்டு வரேன். பிசாசு சொல்லுது, போயிட்டு வா, வெயிட் பண்றேன். இது நடக்குது. இப்ப முந்தியெல்லாம் எந்த பரிசுத்தவான தனியாலாம் ஜெபம் பண்ணதே இல்லை. சபைக்குள்ள வந்து உட்காரும் போது பிசாசு ஓடும். முடிச்ச உடனே அவங்க வந்து சாட்சி சொல்லுவாங்க, இன்னும் வியாதியோட வந்தேன், கத்தர் ஆராதனையில சுகம் கொடுத்தாருன்னு. ஒரு காலத்துல வியாதியஸ்தர்ல இருந்தா ஆராதனைக்கு கூட்டிட்டு வர சொல்லுவாங்க. இப்போ வியாதியஸ்தர் இருந்தா முடிஞ்ச பிறகு நாங்க போய் பார்க்கிறோம் வீட்டுல, என்ன உடம்பு சரியில்லாம. முந்தைய சொல்லுவாங்க வியாதி இருந்தா ஜெப வீட்டுக்கு கூட்டு வர சொல்லி. இன்னைக்கு சபையோட நிலைமை என்ன? ஆனா சபை ஆசீர்வாதம் இல்லாம இருக்கா? நல்ல ஆசீர்வாதமா தான் இருக்கு. ஒன்றும் பழையபடிலாம் கிடையாது. இப்போ பாஸ்டருடைய அப்பா காலத்தில் இருந்த கஷ்டம்லாம் இப்போ கிடையவே கிடையாது. ஆல்மோஸ்ட் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும் நாங்கள் எல்லாரும். ஆனால் சபையினுடைய நிலைமை என்ன தெரியுமா? ஸ்பிரிச்சுவலி வீக், விசுவாசத்தில் வீக். தயவு செய்து சொல்றேன், இதை விட மோசமான காலம் ஒன்று வருகிறது. இப்போ நீங்க ரெடியானா தான் அப்பா அதை ஃபேஸ் பண்ண முடியும். இல்லைனா இதை விட மோசமாய் சபை போகும். சபையை நீங்க ஸ்பிரிச்சுவலி தான் பலப்படுத்தணும். இப்போ உடனே எல்லாரும் என்ன ஆயிட்டாங்க தெரியுமா? கொரோனால இருந்து ஆன்லைன்ல ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. என்னப்பா அடுத்து ஆன்லைன் வந்து
கொரோனா ஒன் மாதிரி லாக்டவுன் வந்தால் என்ன பண்ணுறது? கேமரா வாங்கி போடு, வைஃபையை போடு, யூடியூப்பில் சேனலை ஓப்பன் பண்ணு, மைக்கை போடு. இதில் தான் ஸ்ட்ராங் ஆகிற ஒழிய ஸ்பிரிச்சுவலி ஸ்ட்ராங் ஆகணும்னு ஆகவே இல்லை. நம்ம ஏன் கொரோனாவில் மாட்டினோம், நமக்கு ஏன் அப்படி நடந்துச்சு? ஆந்திராவில் நாங்கள் ஒரு ஊழியத்துக்கு போயிருந்தபோது ஒரு வயசான தாயார், ஒரு 65 வயசு இருக்கும், 60லேருந்து 70 வயசு இருக்கும். அந்த தாயார் பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்காங்க, சாதாரணமாக தலையை கூட கொண்டை தான் போட்டிருக்காங்க. கூட்டிகிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, இவங்க கர்த்தருக்காக பெரிய காரியங்கள் செஞ்சுருக்கிறாங்கன்னு. இப்போ அந்த அம்மாக்கிட்ட என்னம்மா நடந்துச்சு சாட்சி சொன்னாங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க, அவங்க கிராமத்தில், பக்கத்து கிராமத்தில் கொரோனா நுழைஞ்சிருச்சான். கொரோனாவில் நிறைய பேர் பாதிக்கப்பட ஆரம்பிச்சிட்டாங்களாம். உடனே இந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, வீட்டு வாசலில் கவனிங்க, இந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, டெய்லி வீட்டு வாசலில் காலையில் வருவாங்களாம். அவங்க வீட்டுக்கு வெளியே வந்து கையை தூக்கிட்டு சொல்லுவாங்களாம், இந்த கொரோனா என்னை தாண்டி கிராமத்துக்குள்ளே போகக்கூடாது ஆண்டவரை, அதெல்லாம் அப்படியே தான் போயிடணும், என்னை தாண்டிலாம் என் கிராமத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுவாங்களாம். சாட்சி சொல்கிறாங்க அந்த ஊரில் உள்ளவங்க, அந்த ஒரு கிராமத்தில் மட்டும் கொரோனா கிடையவே கிடையாதான், உள்ள வரவே இல்லையா. அவங்க சொல்கிறாங்க என்னத்தினால அந்த கிராமத்தில் வரல யாருக்கும் தெரியல. அந்த அம்மா சொல்கிறாங்க, அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க, அந்த அம்மா கை தூக்கி டெய்லி நிற்பாங்களாம் போயிட்டு காலங்காத்தால, ஆண்டவரே என்னை தாண்டி கொரோனா உள்ளே போகக்கூடாது. சமீபத்தில் ஒரு சகோதரியோட பேசிக்கிட்டு இருந்தேன், போன வாரத்தில் சென்னையில் நடந்த சாட்சி. ஒரு பிள்ளைகள் ஹோம், கவர்மெண்ட் ஹோம். அந்த கவர்மெண்ட் ஹோமில் இந்த சிஸ்டர் தான் இன்சார்ஜ். கிட்டத்தட்ட 200 பிள்ளைங்க இருக்காங்க. சென்னை முழுக்க கொரோனா, அந்த ஒரு ஹோமில் மட்டும் கொரோனா கிடையாது, ஒருத்தருக்கு கூட கிடையாது. கவர்மெண்ட்டே வந்து கேட்டிருக்கு எப்படி இங்கே கொரோனா வராமல் இருந்துச்சுன்னு. ஆஃபீஸர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சர்வே எடுத்திருக்காங்க. அந்த அம்மா சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா, அந்த சகோதரி சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு, ஜோம் அண்ணே கர்த்தர் வராமல் பாதுகாத்தார். இன்னைக்கும் இருக்காங்க, இப்போ இருக்காங்க. இன்னைக்கும் அப்படிப்பட்ட விசுவாச வீரர்கள் இருக்கிறார்கள். இன்னைக்கும் கண்மலை வெடிப்புக்குள்ளே தங்கி இருக்கிற புறாவை போல இருக்கிறார்கள். ஆனால் பெரும்பான்மையான கூட்டம் ஆசீர்வாதத்துக்கு பின்னால் ஓடிவிட்டது. நீங்கள் கேட்ட ஆசீர்வாதம் உங்களிடத்தில் இருக்கிறது, ஆனால் உங்களால் பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்ள முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து இதை விட மோசமாக வருது. இப்பவும் எச்சரிப்பாக சொல்கிறேன், ரெடி ஆனீங்கன்னா அடுத்து ஃபேஸ் பண்ண முடியும், இல்லைன்னா கஷ்டம். இந்த சிவப்பு குதிரையின் காலம் வரும்போது இன்னொன்று நடக்கும்னு ஆண்டவர் சொல்றார். வாசிங்க 6ஆம் அதிகாரம் 5வது வசனம், வெளிப்படுத்தின விசேஷம். அவர் 3ஆம் முத்திரையை உடைத்த போது 3ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். வாசிங்க. அப்பொழுது ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும் 1 பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, உணவு பஞ்சத்தை பற்றி பேசுது. அந்த இடத்துல பர்டிகுலரா தராசு பிடித்திருந்தான். 1 பணத்துக்கு 1 படி கோதுமை, 1 பணத்துக்கு 3 படி வார்கோதுமை, எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாத, மிச்சம் எல்லாம் சேதப்படும்னு அர்த்தம். அது 2 மட்டும் சேதப்படாது, மிச்சம் எல்லாம் சேதப்படும்னு அர்த்தம். இது கருப்பு குதிரை. இது எப்போ வரணும், சிவப்பு குதிரைக்கு அடுத்து வரணும். அதாவது கொள்ளை நோய்க்கு அப்புறம் பஞ்சம் வரணும். குறிப்பாக என்ன பஞ்சம், கோதுமை பஞ்சம், உணவு பஞ்சம் வரணும். இது எங்கே இருக்குது, வெளிப்படுத்தல் 6:5-6 இருக்குது. இப்போ சகரியாவில் இன்னொரு வசனம் வாசிங்க, 2ஆம் அதிகாரம், சகரியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. ஓஹோ, நீங்கள் எழும்பி வடதேசத்திலிருந்து ஓடி வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். வடதேசத்துக்கு போய் வாருங்கள் என்று ஓடி வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். சகரியாவின் புஸ்தகத்தில் ஆண்டவர் மிக தெளிவாக 6ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியம் சொல்றாரு. 6:6 வாசிங்க. சகரியா 6:6. ஒன்றில் பூட்டப்பட்டிருந்த கருப்பு குதிரைகள் வடதேசத்துக்கு புறப்பட்டு போயின. ஒன்றில் பூட்டப்பட்டிருந்த கருப்பு குதிரைகள் வடதேசத்துக்கு புறப்பட்டு. கருப்பு குதிரைனா எதை குறிக்குது, பஞ்சத்தை குறிக்குது. சிவப்பு குதிரைக்கு அடுத்து கருப்பு குதிரை, கொள்ளை நோய்க்கு அடுத்து பஞ்சம். அந்த கருப்பு குதிரை எங்க போனோம், வடதேசத்துக்கு போனோம். இதெல்லாம் பைபிள்ல உள்ள தீர்க்க தரிசனம். சரியா துல்லியமா 2020 கொரோனா, 21 ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. உலகத்திலே கோதுமை தயாரிக்கிற நம்பர் 1 நாடு உக்ரைன், கோதுமை தயாரிக்கிற நம்பர் 2 நாடு ரஷ்யா. 2 சண்டை ஆரம்பிச்சிச்சு. 2 நாடும் எருசலேமுக்கு வடக்கே இருக்கிற நாடு. கோடு போட்டிங்கன்னா நேராக மாஸ்கோவில் போய் நிற்கும் எருசலேமிலிருந்து. அப்படியே ரஷ்யாவுடைய ஒரு பார்டரில் உக்ரைன் இருக்கு. 2 பேரும் சண்டை போட்டாங்க. உலகம் முழுவதும் கோதுமை தட்டுப்பாடு வந்துச்சு, உலகம் முழுவதும். அதில் பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது 2021 ஆரம்பித்த சண்டை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெருகி உலகம் முழுக்க கோதுமை தட்டுப்பாடு வந்து 2023
1 கிலோ கோதுமை 1500 ரூபாய்க்கு வித்துச்சு. இந்திய பணம் 1500 ரூபாய்க்கு பாகிஸ்தானில் வித்துச்சு. இங்க பாருங்க, இது அப்போ உள்ளது. பாகிஸ்தானில் கடுமையான உணவு பஞ்சம் நிலவி வரும் நிலையில் கோதுமை மாவு வாங்க முயன்ற போது கூட்ட நெரிசலில் சிக்கி 4 பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தானில் பொருளாதார நெருக்கடியால் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் விண்ணை தொட்டுள்ளன. குறிப்பாக பாகிஸ்தான் மக்கள் உணவின் முக்கிய அங்கமான கோதுமைக்கு கடுமையான தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. 1 கிலோ கோதுமை மாவு 1500 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. எவ்வளவு? அதே காலகட்டத்தில் ஸ்ரீலங்காவில் 3000 ரூபாய், அதே காலகட்டத்தில் பர்மாவில் மியான்மரில் 10,000 ரூபாய் 1 கிலோ கோதுமை. இந்தியாலையும் கோதுமை விலை ஏறுச்சு. இந்தியா சொல்லுச்சு, கோதுமை தயாரிக்கிற 3வது பெரிய நாடு இந்தியா. இந்தியா சொல்லுச்சு, எங்களுக்கே கோதுமை பத்தாது, அதனால் நாங்கள் கோதுமை ஏற்றுமதியை நிறுத்திட்டாங்க. வரலாறு காணாத அளவுக்கு அந்த 7 வருஷத்தில் கோதுமை குறைஞ்சிருச்சு இந்தியாவில். கரெக்டாக 2021-22 நடந்த சம்பவங்கள் இது எல்லாமே. சொல்லி வச்ச மாதிரி வடதேசத்திலிருந்து குதிரை புறப்பட்டுச்சு, பஞ்சம் புறப்பட்டுச்சு. அங்கே தான் யுத்தம் ஆரம்பிச்சிச்சு ஃபஸ்ட்டு. ஆண்டவர் சொன்னபடி துல்லியமாக 2022 உணவு பஞ்சம் ஸ்ரீலங்காவில் உச்சத்துக்கு போச்சு. எல்லா பக்கமும் உணவு பஞ்சம், ஆல் ஓவர் த வேர்ல்டு எல்லா பக்கமும் உணவு பஞ்சம். ஸ்ரீலங்காவில் ஆரம்பிச்சு பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தானில் போய் அமெரிக்கா வரைக்கும். அமெரிக்கா ஷெல்ஃபில் கோதுமை இல்லைன்ட்டான், ஐரோப்பா முழுக்க கோதுமை இல்லைன்ட்டான். அவ்வளோ பெரிய. இன்றைக்கும் உக்ரைனில் இல்லை, இன்றைக்கும் உக்ரைனில் விளைச்சல் கிடையாது. ஆண்டவர் சொன்னபடியே நம் கண்களுக்கு முன்பாக நடந்துட்டு இருக்குது. இப்போ இங்கே என்ன பிரச்சனை தெரியுமா? இப்போ உங்களுக்கும் நமக்கெல்லாம் என்ன ப்ராப்ளம்னா, இந்த விலைவாசி ஏறினாலும் அதை வாங்குற அளவுக்கு கர்த்தர் நம்மளை ஆசீர்வச்சிருக்கிறார். இப்போ இங்கே விலைவாசி ஏறாமல் இருக்குன்றீங்களா? இப்போமே இங்கே அரிசி விலை எவ்வளோ? 1 கிலோ 70-80 ரூபாய்க்கு போயிருச்சு. பெங்களூரில் 90 ரூபா 100 ரூபாய்க்கு போயிருச்சு. இதே கொரோனா காலத்தில் 35 ரூபா 40 ரூபா அரிசி விலை. அப்படியே இந்த 5 வருஷத்தில் 100 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் வாங்குற அளவுக்கு நம்ம பலப்பட்டதுனால நமக்கு இதோட சீரியஸ்னஸ் இன்னும் தெரியல. இதுவே நீங்கள் பல இடங்களுக்கு போனீங்கன்னா ஜனங்களால் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு ஏசாயா 14 பெலிஸ்தியா பாலஸ்தீன் பஞ்சத்தில் சாகுன்றாரு, அதன் பிள்ளைகள் எல்லாம் பஞ்சத்தில் சாகுன்றார். இப்போ நடந்துட்டு இருக்குது. உட்காந்து நம்ம ஊரில் 5 ரூபா விற்கிற பிஸ்கெட் பாக்கெட் அவங்க ஊரில் 4000 ரூபாய்க்கு விற்கிது. அதான் அங்கே ஸ்ரீலங்காவில் 5 ரூபா பிஸ்கெட் பாக்கெட்டு 300 ரூபாய்க்கு விற்கிது. இங்கே என்ன, நான் எப்பவும் சொல்லுவேன், இந்த தமிழ்நாடும் கேரளாவும் இருக்குல்ல, இந்த தமிழ்நாடு கேரளா இது ஏதோ ஒரு கிருபையில் எப்பவும் தப்பிச்சுக்கிட்டே இருக்கு, ஏதோ ஒரு ரீசனில் தப்பிச்சுக்கிட்டே இருக்கு. நான் அதை எப்படி எடுத்துக்கிறேன் தெரியுமா? ஏதோ நம்மளுடைய விடவிடா அதை ஜபத்தினாலும் உலகால் போட்டு கரங்களை உயர்த்து, அதெல்லாம் ஒரு மண்ணங்கட்டியும் இல்லை. அது எதனால் தெரியுமா? நான் விசுவாசிக்கிறேன், தோமாவோடைய முதல் ஸ்டெப்பு கேரளா, கடைசி ஸ்டெப்பு மயிலாப்பூர். இந்த 2 ஸ்டெப்புக்கு நடுவில் இந்த 2 மாநிலமும் யார் யாரோ என்னென்னவோ முயற்சி பண்ணியும் இன்னைய வரைக்கும் காப்பாற்றப்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்போவும் சொல்கிறேன், சபை ஒழுங்காக இருக்கிற வரைக்கும் தேசம் ஒழுங்காக இருக்கும். சபை சோரம் போச்சு, தேசமும் போச்சு. இன்னும் தமிழ்நாடும் கேரளாவும் ஓரளவுக்கு காப்பாற்றிக்கிட்டு இருக்கு உட்காந்து. இப்பவும் சொல்லுவேன், நாம் ஏதோ கிருபையில் தப்பிச்சுக்கிட்டு இருக்கிறோம். போய் பாருங்கள், நிறைய பேரை பார்க்குறீங்களே அங்கேருந்து இங்கே வேலைக்கு வராங்கன்னு. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? பல மாநிலங்களில் 1 மாதம் சாப்பாட்டுக்கே வழி இல்லை. எதோ எல்லா மாநிலங்களையும் பஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது. கர்த்தர் இங்கே கிருபையாக காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உலகளாவிய உணவு பஞ்சம் போய்கிட்டே இருக்குது உச்ச நிலைக்கு. மடகஸ்கரில், ஹைத்தியில், பல பகுதிகளில் இன்னும் போய்கிட்டு இருக்கு. சூடானில், காசாவில், எல்லா பகுதிகளையும் பஞ்சம் போகுது. அந்த வசனத்தில் எவ்வளோ அழகாக ஆவியானவர் ஒரு ப்ராஃபஸி சொல்லியிருக்கிற பாருங்க. திருப்பி வாசிங்களேன், அந்த 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 6வது வசனத்தை திருப்பி வாசிங்க. அப்பொழுது 1 படத்துக்கு 1 படி கோதுமை என்றும் 1 படத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும் எண்ணெயின் திராட்சரசத்தை சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். அந்த வசனத்தில் பாருங்க, கோதுமை உணவெல்லாம் பாதிக்கப்படுமா? எது 2ம் பாதிக்கப்படாது? எண்ணெயும். இந்த வசனம் எப்போ எழுதுனது தெரியுமா? யோவான் பத்மு தீவில் இருக்கும்போது எழுதுனது. கிபி 90லேருந்து 96க்குள்ள, அதாவது இன்னையிலிருந்து 1900 வருஷத்துக்கு முன்னாடி எழுதும் போது சொல்றாரு, ஒரு கொள்ளை நோய் வரும், அதுக்கப்புறம் வட தேசத்திலேருந்து பஞ்சம் புறப்படும், குறிப்பாக கோதுமை பஞ்சம் புறப்படும், அது உலகளாவிய பஞ்சம். அந்த காலகட்டத்தில் நல்லா கவனிங்க, எண்ணெயும் திராட்சரசமும் எப்படி இருக்கும்? சேதப்படாமல் இருக்கும். இன்னைக்கு உலகத்தின் பொருளாதாரத்தை காப்பாற்றுறது எதுன்னு நினைக்கிறீங்க? நம்பர் 1 பொருள் ஆயில், கச்சா எண்ணெய்,
க்ரூட் ஆயில் இன்னைக்கு வேர்ல்ட்லயே நம்பர் 1 அதான் காப்பாத்திக்கிட்டு இருக்குது. ஆனா விஷயம் தெரியுமா, பூமிக்கடியில எண்ணெய் இருக்கு, அதை தோண்டி எடுத்து வியாபாரம் பண்ணலான்னு மனுஷன் முதல்ல கண்டுபிடிச்சது 1857 கலிபோர்னியால. ஃபர்ஸ்ட் எண்ணெயை டிக் பண்ணி எடுத்தது அமெரிக்கால 1857. அதை வியாபாரம் பண்ணி இன்னைக்கு நம்பர் 1 இருக்குல்ல சவுதி அரேபியா, இவங்க தோண்டி எடுத்தது 1943 அப்புறம் 46 தான். ஆனா 1900 வருஷத்துக்கு முன்னாடி பைபிள் சொல்லுது, கொள்ளை நோய்க்கு அப்புறம் பஞ்சம் வரும், கோதுமை பஞ்சம் வரும். அந்த பஞ்சத்தின் காலத்துல எண்ணெயும் திராட்சை ரசமும் சேதப்படாமல் இருக்கும். இத்தனை துல்லியமாய் தீர்க்க தரிசனம் உரைக்கிறதுக்கு நம்முடைய ஆண்டவரை தவிர வேறு தேவன் உலகத்தில் இல்லை. அந்த பரிசுத்த புஸ்தகம் பரிசுத்த வேதாகமம் மட்டும்தான். அல்லேலூயா. இவ்வளவு பர்ஃபெக்ட்டா யார் சொல்ல முடியும் சொல்லுங்க பாப்போம்? 1900 வருஷத்துக்கு முன்னாடி. அதான் நான் சொல்லுவேன், இந்த பரிசுத்த வேதாகமம் மட்டும் இவ்வளவு துல்லியமா இருக்கிறத வேற எந்த மதத்தார் கண்டுபிடிச்சாலும் அவங்க வேதத்தை அவ்வளவு பத்திரமா வச்சுப்பாங்க. ஆனா நம்ம மட்டும்தான் இதை இவ்வளவு அசட்டை பண்றோம். இந்த பைபிளை படிக்கிறதும் இல்லை. நம்ம வீட்டில் பைபிள் எல்லாம்ங்கிறது ஒரு வால் கிளாக் மாட்டி இருக்கிற மாதிரி இருக்கும் எல்லார் வீட்லையும். அது நம்ம கிறிஸ்டின்னு காட்டுறதுக்கு பைபிள். அதுவும் ஒரு சிலர்லாம் இப்போ பைபிளே எடுத்துன்னு வர்றதில்லை. கேட்டால் சொல்றது ஃபோனில் இருக்குங்க. ஃபோன்லையே நாங்கள் ஆப்பில் பார்த்துப்போம். ஆப்பில் பைபிள் பார்க்கவே கூடாது தெரியுமா உங்களுக்கு? சர்ச்சுக்குள்ள உட்காந்து என்னங்க டெக்னாலஜி இவ்வளோ வளர்ந்துருக்கு, இந்த காலத்தில் போய் அப்படியெல்லாம் சொல்கிறீங்களே அப்படின்றீங்களா? சர்ச்சுக்குள்ளே நீங்கள் உட்காந்து ஃபோனில் பைபிள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பைபிள் தான் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அந்த நேரத்தில் ஒருத்தன் மெசேஜ் அனுப்புவான் வாட்ஸ்அப்பில். நீங்கள் பைபிள் தான் பார்த்துட்டு இருக்கீங்க, மாற்று கருத்தே இல்லை. ஒருத்தன் மெசேஜ் அனுப்புவான், எங்கே இருக்க? உடனே நீங்கள் பைபிளையும் பார்ப்பீங்க, பாஸ்டரையும் பார்ப்பீங்க, ஃபோனையும் பார்ப்பீங்க. அப்படியே பார்த்துட்டு இப்போ நீங்கள் ரொம்ப திறமைசாலிகள் ஆகிட்டீங்க. நேராக பார்த்துக்கிட்டே இங்கே மெசேஜ் டைப் பண்ணுற அளவுக்கு திறமைசாலி ஆகிட்டீங்க. கீபேட்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ அந்த அளவுக்கு திறமைசாலி. இப்படியே ஒரு மெசேஜ் அனுப்புவீங்க, சர்ச்சில் இருக்கேன், என்ன விஷயம்? அவன் திருப்பி அனுப்புவான், நாங்கள் எல்லாம் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோம், வரியா இல்லையா? அவ்வளோதான், செய்தி முடிஞ்சு, கதை முடிஞ்சு. உடனே இவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? ஒரு 10 நிமிஷம் இரு, இங்கே ஒருத்தன் அறுத்துக்கிட்டு இருக்கான், வந்துடுறேன். அப்போ என்ன மாதிரி ஆளாக இருந்தால் 10 நிமிஷத்தில் முடிக்க போகிறதில்ல, லேட் ஆகும். அடுத்து இவன் உட்காந்து எனக்கு ஜெபம் பண்ணுவான், கர்த்தாவே இந்த ஆள் வாய்க்கு காவல் வையும். இன்னைக்கு சர்ச்சில் உட்காந்து என்ன நடக்குதுன்றிய? நீங்கள் ஃபோன் பார்க்குறீங்களா, இல்லை மெசேஜ் பார்க்குறீங்களா, இல்லை நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னு யாருக்கு தெரியும்? நீங்கள் உண்மையிலேயே ஃபோன் செய்தி தான் உட்காந்து வசனம் தான் பார்க்குறீங்கனாலும் பிசாசு உங்களை டைவர்ட் பண்ணுறதுக்கு நிறைய வழி இருக்குது. ஆனால் பிரிண்டட் வெர்ஷனை உட்காந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. ஏன் சர்ச்சில் கொஞ்ச நேரம் பைபிள் வச்சு பார்க்கறதுக்கு என்ன உங்களுக்கு என்ன? நீங்கள் அவ்வளோ பெரிய டெக்னாலஜியாக டெவலப்மெண்ட் ஆகி பில்கேட்ஸ் ஆகிட்டீங்க, ஒன்றும் தெரியாது. சும்மாவது வெட்டி பந்தா நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அப்படியே உட்காந்து சபையில் பெரிய இவர் அப்படின்னு கேட்க தோணும். நம்ம ஏன் கேட்க போகிறோம்? சபைக்குள்ள உட்காந்துட்டு நீங்கள் உங்கள் டெக்னாலஜி அறிவெல்லாம் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்களேன். எந்த மதக்காரங்களையும் பாருங்கள், யூதனை பாருங்கள், அவனை விடவா டெக்னாலஜியில் நம்ம வளர்ந்துருக்கோம். ஆனால் அவன் தோராக்குன்னு ஒரு இடம் வச்சுருக்கான் தெரியுமா? அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்குறான் தெரியுமா? அதுக்கு ஒரு இடம் வச்சு அவங்க வீட்டில் எல்லாம் ஒரு வீடு மாதிரி கட்டி வச்சுருப்பான். இஸ்லாமியர்களை போய் பாருங்கள், அவங்களுடையதான மத இதை வைக்கிறதுக்கு ஒரு பாய், ஒரு இது குரான் வைக்கிறதுக்கு இடம், ஒரு ஸ்டூல் எல்லாம் வச்சுருப்பான். பார்த்துருக்கீங்களா? இந்துக்கள் பாருங்கள், வீடு கட்டும் போது என்ன பண்ணுவாங்க? ஒரு பூஜை அறைன்னு ஒன்று வச்சு கட்டுறான். நீங்கள் என்னைக்காவது ஜவார் வச்சு கட்டியிருக்கீங்க? பைபிள் வைக்கிறதுக்கு ஒரு இடம் வச்சுருக்கீங்க? உங்கள் வீட்டில் கிச்சன் மட்டும்தான் பெருசாக இருக்கும். கட்டும் போதே சொல்கிறது நல்லா கொஞ்சம் பெரிய கிச்சனாக வைங்க. ஏன்? ஃபியூச்சரில் அகலமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய பெரிய பெட்ரூம் இருக்குது. ப்ரேயர் ரூம்னு ஒன்று இருக்கா? உங்கள் வீட்டில் ப்ரேயர் ரூம் இருக்கா? ஜெபம் பண்ணுறதுக்கு பைபிள் வைக்க ஒரு இடம் இருக்கா? இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிச்சுட்டு போவீங்களே, அந்த பைபிளை எங்கே வைப்பிய? அப்படியே சோஃபாவில் போட்டு கிச்சனுக்கு ஓடுறது. ஏன்னா வரும்போதே சிக்கன் 65 பவுடர் போட்டு வச்சுட்டு வந்திருக்கோம். நேராக கிச்சனுக்குள்ளே போய் பொறிக்க ஆரம்பிச்சிடுறது. அந்த பைபிள் அங்கேயே தான் கிடக்கும். பாதி வீட்டுக்கு போனீங்கன்னா பைபிளுக்கு சட்டையே கிடையாது. ஆதியாகமம் 2 அதிகாரமே கிடையாது. நேராக பாம்பு பூந்தது தான் இருக்குது. நிறைய பேர் வீட்டில் பைபிளில் ஸ்ட்ரைட்டாக பாம்பு தான் போகிறது. கேட்டு பாருங்க. சில நேரத்தில் பாஸ்டர் வீட்டுக்கு வந்து சொல்லுவார், ஒரு வசனம் வாசிக்கலாம், ஒரு சங்கீதங்க, வீடே பைபிள் தேடும். பார்த்துருக்கீங்களா? பைபிள் எங்க? பைபிள் எங்க? பைபிள் எங்க? பைபிள் எங்க? அதை விட பெரிய கொடுமை என்ன தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு புறப்பட்டு வரும்போது நல்ல கார்லாம் ஆண்டவர் ஆசீர்வாதமாக கொடுத்துருப்பாரு. நல்ல 700 தடவை அந்த கண்ணாடியை பார்த்து அந்த கண்ணாடியே சொல்லும், போய் தோலாம் நல்லா தான் இருக்கேன் நீன்னு சொல்லி.
எல்லாம் ஏறி காரில் உட்கார்ந்த பிறகு அந்த அம்மா ஒரு $1 மில்லியன் கேள்வி கேட்பாங்க. சூப்பரா, பைபிள் எடுத்தீங்களா? அதுக்கு முன்னாடி உட்காந்துருக்க பையன் சூப்பராக ஒரு பதில் சொல்லுவான். என்ன சொல்லுவான் தெரியுமா? போன வாரம் வந்து எங்கே வச்சிங்க? அப்போ அந்த குடும்பம் ஒரு வாரமாக என்ன தேடலை? பைபிளே தேடல. குடும்பமே பைபிள் தேடல. அதை விட பெரிய கொடுமை என்னன்னா, முடிச்சுட்டு போகும்போது சர்ச்சை பூட்டுற நேரத்தில் பார்த்தா 4 பைபிள் இங்கே இருக்குதானே பாஸ்டர்? சபைக்கு வந்துட்டு பைபிளை விட்டுட்டு எப்படி போவிய? இல்லை, நாங்கள் மறதி தானே. ஆனால் நல்ல செருப்பை எப்படி போட்டு போனீங்க? இன்னொருத்தந்த கரெக்டா பிஞ்ச செருப்பை விட்டுட்டு நல்ல செருப்பை. நீங்க மறதியாளா? நீங்கெல்லாம் மறதிகள்லாம் கிடையாது, மோசமான ஆட்கள். உங்களை சொல்ல, நீங்க தங்கம். நான் பேசுறது எல்லாமே அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டுக்கு அந்த பக்கம். சபைக்குள்ள வந்து பையன் மட்டும் ஸ்கூல்ல எதையாவது டிஃபன் பாக்ஸ் விட்டு வந்துட்டா உங்களுக்கு எவ்வளவு கோவம் வருது? தத்தி டிஃபன் பாக்ஸை விட்டு டப்பர் வேர் எவ்வளவு விலை தெரியுமா? ஆனா நீங்க பைபிளை விட்டுட்டு போகலாம் வீட்டுக்கு, ஏன்னா அது வெறும் 35 ரூபாய் தான். இப்படிலாம் உங்களை கேட்டால் உங்களுக்கு கோவம் வரும் தானே? வராது. நம்ம ஏன் கேட்க போகிறோம்? கவனிச்சு கொள்ளுங்க, இந்த வேதாகமத்தை தவிர உங்களுக்கு பரலோகத்துக்கு போகிறதுக்கு வேற வழியே கிடையாது. நோ அதர் வே. எந்த ஊழியமோ ஊழியக்காரனோ எவனும் விட்டு போக முடியாது. நாங்கள் அத்தனை பேரும் உங்களுக்கு பரலோகத்துக்கு வழிகாட்டுகிறவர்கள் மட்டுமே. போவது வசனத்தினால் மட்டும்தான். இது மட்டும்தான் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகும். சிலர் சொல்லுவாங்க, எங்க ஊழியத்துக்கு கொடுத்தீங்கன்னா பரலோகத்தில் பிளாட் வாங்கி போடுறோம்பாங்க. அந்த இடத்துக்கு நாங்கள் வரல. சிலர்லாம் இருக்காங்க. இப்போ ஒருத்தர் அமெரிக்காவில் வந்திருக்காரு. $100 கட்டினீங்கன்னா பரலோகத்தில் 1 ஸ்கொயர் ஃபீட் வாங்கி தராராம். அதையும் ஒரு 10,000 பேர் கட்டியிருக்கான். தேடி போய் ஏமாறுவாங்க போல தெரியுது. எப்படித்தான் பரலோகத்தில் இடத்துக்கு 1 ஸ்கொயர் ஃபீட் $800 ஆமா, ஒருத்தருக்கு $100 ஆமா, கிட்டத்தட்ட போட்டு எல்லாம் வந்து வாங்கியிருக்கான் 10,000 பேர். தயவு செய்து நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, பரலோகத்துக்கு எந்த ஊழியமும் கூட்டு போகாது, எந்த ஊழியக்காரனும் கூட்டு போக முடியாது. பரலோகத்துக்கு நீங்க தான் போகணும். வழி சொன்னவர் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு. அந்த வழியில போறதுக்கு வேதாகமத்தை கையில கொடுத்துட்டு போயிருக்காரு. எடுத்து படிச்சு பரலோகத்துக்கு போற வழியை பாருங்க, அவ்வளவுதான். அல்லேலூயா. சிலர்லாம் அப்படி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு வேதம் படிக்க முடியுமோ படிங்க, எவ்வளவுக்கு எவ்வளவு தியானிக்க முடியுமோ தியானிங்க. இதை ஒன்னை தவிர வேற வழியே இல்லை பரலோகத்துக்கு போவதுக்கு. ஆண்டவர் சொன்னபடி கொள்ளை நோயும் பஞ்சமும் 100% நம் கண்களுக்கு முன்பாக நடந்துகிட்டு இருக்கு. பர்டிகுலரா 6ஆம் அதிகாரத்தில் சொன்னது. இப்போ நடக்க போற விஷயத்தை சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். வாசிங்க 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் இதான் அடுத்து நடக்கணும். வாசிங்க. நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் காற்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. 4 வகையான பேரழிவுகள் அடுத்து வரப்போகுது. நல்லா கவனிங்க. இந்த 4 வகையான பேரழிவுகள் வரப்போகுதுங்கிறதுக்கு உலகம் கொடுத்துருக்கிற ப்ரூஃபை நான் அடுத்து உங்களுக்கு காட்டிடுறேன். இது வேதம் சொல்கிறது. எப்படி சிவப்பு குதிரை வந்துச்சோ, எப்படி கருப்பு குதிரை நம்ம கண்ணுக்கு முன்னாடி போய்கிட்டு இருக்கோ, அடுத்து மங்கின நிறமுள்ள குதிரை ஸ்டார்ட் ஆகுது. இந்த 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொன்னதும் நடக்க போகுது. இது உங்களுக்கு கொடுக்கப்படுகிற காஷன். எதுக்கு இவ்வளோ நேரம் செய்தி எடுத்தோம்னா, இதெல்லாம் எப்படி ஆண்டவர் சொன்னபடி துல்லியமாய் நடந்துச்சோ அதே மாதிரி இதுவும் நடக்க போகுது. இப்போ நம்மகிட்ட இருக்க பிரச்சனை என்னன்னா, அதெல்லாம் நடக்காதுங்க, கர்த்தர் கிருபை உள்ளவர், ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், இது எல்லாம் அனுமதி கொடுக்க மாட்டார், இது கிருபையின் காலம் எல்லாம் வச்சிருக்கான். இது கிருபையின் காலம் தானே. 1ஆம் உலக யுத்தம் நடந்துச்சா இல்லையா? நடந்துச்சு தானே. 2ஆம் உலக யுத்தம் நடந்துச்சா இல்லையா? கோடிக்கணக்கில் ஜனங்க செத்தாங்களா இல்லையா? ஹிரோஷிமா நாகசாக்கி நாசமாச்சா இல்லையா? 2004 சுனாமி வந்துச்சா இல்லையா? இப்போ இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனை எவ்வளோ பெரிய பேரழிவு நடந்துச்சா இல்லையா? அப்புறம் கிருபையின் காலத்தில் ஏன் இதெல்லாம் நடக்குது? நீங்க சும்மா கிருபைன்னு உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்க. இயேசு தெளிவாக சொன்னார், யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. அந்த வசனம் அப்படித்தான் இருக்கு. இதெல்லாம் நடக்கும். நீங்க கிருபைன்னா உங்க கிருபை என்ன தெரியுமா? எதுவுமே நடக்கக்கூடாது. கிருபை என்ன? எதுவுமே நடக்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. இவங்க யார் தெரியுமா? அடுத்து நம்ம ஆண்டவர் நினிவேக்கு இறங்கின தேவன் நமக்கும் என்ன செய்வார்? நான் 100% அதை ஒத்துக்கிறேன்னு தான் சொல்லுவேன். எப்போவும் நினிவேக்கு இறங்கின தேவன் நமக்கு என்ன செய்வார்? எங்க நினிவே ஜனங்க மாதிரி ஜோம் பண்ணுங்க பார்ப்போம். அவர் எப்போ இறங்கினார்னா, நினிவே ஜனங்கள் இரவும் பகலும் 40 நாள் புசியாமலும் குடியாமலும் ராஜால இருந்து நாய்க்குட்டி வரைக்கும் தண்ணி குடிக்காம வரைக்கும் இருந்திருக்காங்க. இருந்தாங்களா இல்லையா?
அதை பார்த்துட்டு கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார்னு இருக்கு. பார்த்துட்டு 40 நாள் 4 நாள் அதே மாதிரி இருங்க பார்ப்போம். புசியாமலும் குடியாமலும் 4 நாள் இருக்க முடியும் உங்களால்? உபவாச ஜபத்துக்கு வரும்போதே பிஸ்கெட் பாக்கெட்டோட தானே வரீங்க, வரும்போதே அப்படி தானே வரீங்க. ஒரு சிலர்லாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு உபவாச ஜபத்துக்கு வர்றது, ஒருவேளை உபவாசம் அதுக்கு பேர். மத்தியானத்துக்கு சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு வந்திருக்கிறது, சாப்பிட்டுட்டு வருது, போய் சாப்பிட்றது. எங்கே போகிறீங்க? ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு. அதை விட போன மாதம் ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஒருத்தர் போட்டாங்க, மிரண்டேன் நான். நம்ம கிறிஸ்தவத்தில் புது ஃபாஸ்டிங் ப்ரேயர் வந்திருக்கு. இரவு 10 மணி முதல் காலை 6 மணி வரை உபவாசம். ஒருத்தர் மீட்டிங் நடத்திருக்கு. என்னமோ நம்மெல்லாம் நைட்டெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரியும், அவங்க மட்டும் நைட்டு 10லேருந்து 6 வரைக்கும் சாப்பிடாம இருக்கிற மாதிரி. அது என்ன நைட்டு 10 to காலைல 6 வரைக்கும் என்ன ஃபாஸ்டிங்? நம்ம அத்தனை பேருமே ஃபாஸ்டிங் தான் இருக்கிறோம். அதனால தான் காலைல சாப்பிட்றதுக்கு பேரே பிரேக்ஃபாஸ்ட்டு. ஆமாம் தானே? உங்களால் உபவாசம்லாம் இப்போ முந்தி மாதிரிலாம் இருக்க முடியாது. நாங்கள் எப்படி ஆகிட்டோம் தெரியுமா? இப்போ ஊழியக்காரங்க உங்களை உபவாச ஜபத்துக்கு வர வைக்கிறதுக்கு நாங்கள் பேம்ப்ளெட் போடும்போதே எப்படி போடுறோன்னா, முடிவிலே உணவு வழங்கப்படும். உபவாச ஜபத்துக்கு சாப்பாடு போடுற வாங்கன்னு கூப்பிட்ட ஒரே ஆள் நாங்கள் தான். இந்த சபையினுடைய காலகட்டம் அப்படி இருக்கு. இதுல எங்க நீங்க இரவும் பகலும் 40 நாள் புசியாமலும் குடியாமலும் நினிவே மாதிரி இருக்க போறீங்க? ராஜால இருந்து கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க? நான் இருக்கணும்னு ஆசைதான் பிரதர், சுகர் உதருது. கர்த்தருக்கு நம்முடைய சூழ்நிலை தெரியாதா? அப்ப நினிவே பத்தி நீங்க பேசாதீங்க. நினிவே பத்தி பேசினா அவன் இருந்திருக்கான், இருந்துட்டு பேசுறான். இன்னைக்கு ஒரு சிலர், நான் எல்லாரையும் சொல்ல, இன்னைக்கு ஒரு சிலர் இருக்கிறாங்க ஃபாஸ்டிங். ஆனா நீங்க எங்க? அதனால நம்ம என்ன செய்யலாம்னா, நம்மளால அது முடியாது, விட்டுருவோம். அந்த எக்ஸாம்பிள் எடுக்காதீங்கன்ற. இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியது நம் கண்களுக்கு முன்பாக நடக்கும். என்ன நடக்க போகுதுன்னா, 4 வகையான பேரழிவுகளை குறித்து வேதம் சொல்லுது. 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் 4. 1 பட்டயத்தினாலும். பட்டயம்னா யுத்தம். தூதன் கையில் பட்டயம் இருந்தால் தான் அதுக்கு பேர் கொள்ளை நோய். மனுஷன் கையில் பட்டயம் இருந்தால் அதுக்கு பேர் என்னது? யுத்தம். 3ஆம் உலக யுத்தம் ஒன்று ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இப்போ நடக்க போகுது. இதுதான் அந்த யுத்தத்துக்கான அடுத்த மிக முக்கியமான விஷயம். கவனிங்க, இது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், இப்போ நீங்கள் பார்க்குற இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனை மிகப்பெரியதான பிரச்சனையாய் மாறும். இஸ்ரேலுக்கும் ரஷ்யாவுக்குமான சண்டையாக இது மாறும். இப்போ மாறப்போகுது. இன்னைக்கு சாயங்காலம் நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஈரான் எதுக்கும் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிருச்சு. இஸ்ரேலோடு நாங்கள் யுத்தத்தை ஆரம்பிக்க தான் போகிறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே இஸ்ரேல் இஸ்புல்லாவோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு, லெபனானோட சண்டை ஆரம்பிச்சிருச்சு. ஸோ திருப்பி பழைய நிலைமை வந்துருச்சு. ஸோ இந்த யுத்தம் அடுத்த உச்சகட்டத்தை அடையும். உச்சகட்டத்துக்கு போகும்போது இந்த யுத்தம் 3ஆம் உலக யுத்தமாய் மாறும். எசேக்கியேல் 38, 39 இது 2 அதிகாரத்திலும் சொல்லப்பட்ட யுத்தம் ஸ்டார்ட் நமக்கு ஆயிடுச்சு. எசேக்கியேல் 38:8 வசனம் சொல்லும், இஸ்ரவேலின் மலைக்காக சண்டை வரும்னு இருக்கும். எசேக்கியேல் 38:8 வாசிங்க பார்ப்போம். அநேக நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய், பட்டயத்துக்கு நீங்களாகி பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்துக் கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தில் கடைசி வருஷங்களே வருவாய். நெடுநாள் பாழாய் கிடந்து பிற்பாடு ஜாதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்டவர்கள் எல்லாரும் சுகத்தோடே குடியிருக்கும் இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் நீ வருவாய். வசனம் தெளிவா இருக்கா? அதே இதுல இன்னொரு வசனத்தை வாசிங்க, 39:2 வாசிங்க. நான் உன்னை திருப்பி உன்னை 6 துறடுகளால் இழுத்து உன்னை வடபுறங்களிலிருந்து எழும்பவும் இஸ்ரவேல் மலைகளில் வரவும் பண்ணி. எங்க வர பண்ணி? இந்த யுத்தம் தான் 2023 அக்டோபர் மாதம் ஸ்டார்ட் ஆச்சு. அதான் இஸ்ரவேல் மலைகளிலே வர பண்ணுகிறதான யுத்தம். இங்கே தான் அக்டோபர் 7 2023 யுத்தம் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த மலை வேணும் தான் அவங்க ஆரம்பித்தாங்க. ஹமாஸ் எங்களுக்கு இந்த மலை வேணும், இந்த இடம் முழுக்க எங்களுக்கு வேணும் தான் ஆரம்பித்தாங்க. இந்த மலைக்கான யுத்தம் ஸ்டார்ட் ஆகி 2 வருஷம் ஆயிடுச்சு. முதல் உலக யுத்தம் இதே மாதிரி தான் ஆரம்பிச்சிச்சு. சிம்பிளாக ஆரம்பித்து பெருசாக போச்சு. செகண்ட் வேர்ல்டு வாரும் சிம்பிளாக ஆரம்பித்து பெருசாக போச்சு. இப்போ இது ஆரம்பித்து 2 வருஷம் ஆயிடுச்சு. இந்த மலையை கைப்பற்றத்துக்கு தான் ஆரம்பிச்சிருக்கு. அதை தான் பைபிள் சொல்லுது. எசேக்கியேல் 38:8, 39:2 ரெண்டுத்துலேயும் இந்த யுத்தம் தான் 3ஆம் உலக யுத்தமாகும். அந்த யுத்தத்தில் ரஷ்யா தலைமை வகிக்கும். எசேக்கியேல் 38:2 இருக்குது. ரஷ்யான்ற வார்த்தையே இருக்குது. இங்கிலீஷ் பைபிளில் இருக்கும், NKJVயில் இருக்கும், எல்லாத்துலேயும் இருக்கும், மலையாள பைபிளில் இருக்கும். இங்கே மலையாள பைபிள் வச்சுருக்கீங்களா? இங்கே மலையாள பைபிள் இருக்குமே, இருக்கா இல்லையா? சரி, நீங்கள் அப்புறம் போய் வாசிச்சுக்கொள்ளுங்க. இருக்கா? எசேக்கியேல் 38
எசேக்கியேல் 38:2. அந்த ரோஷுங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க, அதான் ஈப்ரூவில் பார்த்தீங்கன்னா ரொஷே அப்படின்னு இருக்கும், மலையாளத்தில் ரூஷேன்னு இருக்கும், எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ரோஷுங்கிற வார்த்தை இருக்கும். 39:2 வடக்கு பக்கத்துலேருந்து இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இதான் வடக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது. நேராக புள்ளி போட்டிங்கன்னா ரோஷ் அங்கே போய் நிற்கும், ரஷ்யாவில் தான் நிற்கும். ஸோ இவங்க தான் வரணும். இந்த யுத்தம் ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது அடுத்த தீவிரமான இடத்துக்கு போகும் அடுத்த வருஷத்தில். இந்த வருஷத்துடைய முடிவிலிருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகி மிக பெருசாக வரும். இதெல்லாம் உங்களுக்கு முன்னெச்சரிக்கையாக சொல்லப்படுது. ஏதோ கதை சொல்கிற மாதிரி கேட்டு போவாதிய. உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் வரப்போகிற காரியங்களையும் காப்பாற்றுவதற்கு கர்த்தர் சொல்லக்கூடியதான எச்சரிப்பு. அதை தான் சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த யுத்தம் உச்ச நிலைக்கு போகும். இந்த மலை இருக்கிற இடத்த அவங்க கேட்டு சண்டை ஆரம்பித்தாங்க. இந்த மலை இடத்துல தான் முடியும். இந்த மலை கடைசியாக இஸ்ரவேல் கையில் போகும். இங்கே தான் 3வது தேவாலயம் வரும். இது வருகைக்கு முன்பாக நடக்க வேண்டியதான மிக முக்கியமான சம்பவம் ஆரம்பிச்சிருச்சு. ஆண்டவர் சொன்னபடி துல்லியமாக நம் கண்களுக்கு முன்பாக நடைபெறுகிறது. 2வது பட்டயத்தினாலும் 2வது பஞ்சத்தினாலும் மிக பெரியதான பஞ்சம், உலகளாவிய பஞ்சம் வருகிறதாக UN ரிப்போர்ட் சொல்லியிருக்கு. நல்லா கவனிங்க, இது UN ரிப்போர்ட்டு. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, மிகப்பெரிய அளவில் பஞ்சம் வருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. உணவு தட்டுப்பாட்டால் உலகம் பேரழிவை சந்திக்கும் என்று ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். எப்படி கோவிட் சொன்னாங்களோ அப்படியே சொல்லிருப்பாங்க. பணக்கார மற்றும் வளரும் நாடுகளைச் சேர்ந்த அதிகாரிகள் பங்கேற்ற கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ், பருவநிலை மாற்றம், கொரோனா ஆகியவை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு பட்டினி பிரச்சனையை உருவாக்கின என தெரிவித்தார். உணவு கிடைக்காத பிரச்சனை உலக அளவில் உணவு தட்டுப்பாடாக மாறும் என்றும், உணவு தட்டுப்பாட்டால் உலகம் பேரழிவை சந்திக்கும் எனவும் எச்சரித்தார். இது ஐநா சபை ரிப்போர்ட் கொடுத்துருச்சு. 2030க்குள்ள இந்தியாவில் மட்டுமே 9 கோடி பேருக்கு ஆகாரம் இருக்காதான். இங்கே பாருங்க, காலநிலை மாற்றம் காரணமாக இந்தியாவில் 2030ஆம் ஆண்டுக்குள் சுமார் 9 கோடி இந்தியர்கள் பட்டினியால் பாதிக்கப்படுவார்கள் என ஆய்வு ஒன்றில் தெரிய வந்திருக்கிறது. 2030க்குள்ள இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்குள்ளேன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. 9 கோடி பேர் பட்டினியால் பாதிக்கப்படுவார்கள் இந்தியா முழுக்க. இப்போ உணவு பஞ்சம், உணவு தட்டுப்பாடு, தண்ணி பஞ்சம் எல்லாம் இருக்குது. பைபிளில் இருக்குது, ஒவ்வொன்றா எடுத்து பார்க்கலாம். ஓசியா 4:3, செப்பனியா 1:3 எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் மிருகங்கள் சாகும்னு இருக்குது. இப்போ செத்துக்கிட்டே இருக்குது. கென்யாவில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய அளவில் மிருகங்கள் சாகுது. ஜிம்பாபேல சாகுது. கடுமையான வறட்சியால் குடிக்க தண்ணீரின்றி யானைகள் செத்துமடியும் பேரழிவு ஏற்பட்டுள்ளது. 205 யானை செத்து. நாடான கென்யாவில் கடுமையான வறட்சியால் குடிக்க தண்ணீரின்றி யானைகள் செத்துமடியும் பேரழிவு ஏற்பட்டுள்ளது. உயிருக்கு போராடும் யானை குட்டிக்கு குடிநீர் வழங்கும் பணியாளர்கள். 205 யானை செத்து போச்சு. ஜிம்பாபேல போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் சொல்லியிருக்கிறாங்க, 700 விலங்குகளை அடித்து சாப்பிட சொல்லி அரசாங்கமே சொல்லிருச்சு. அவ்வளோ பஞ்சம். செப்பனியா 1:3 இருக்குது, ஓசியா 4:3 இருக்குது. எல்லாம் பைபிளில் ஆண்டவர் சொன்னது நம்ம கண்ணுக்கு முன்னாடி அப்படியே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது எதுக்காக எழுதி கொடுத்தாருன்னா, இது நடக்கும்போது பார்த்து உணர்வடைகிறதுக்கு. என்ன பண்ணோம்? உணர்வடையணும். இது பஞ்சத்தினுடைய மிக மோசமான காலம். 3வது அங்கே என்ன இருக்குது? சாவினாலும் மிகப்பெரியதான இயற்கை பேரழிவு. சவுண்ட் கட் பண்ணு. இயற்கை பேரழிவுகள் இங்கே இருக்கு பாருங்க. எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய இயற்கை பேரழிவுகள் இப்போ நடந்துட்டுருக்கு. ஐஸ்லாண்டில் மட்டும் 40 கிலோமீட்டருக்கு. ஐஸ்லாண்ட் நீங்கள் நினச்சிக்காதீங்க ஏதோ இதெல்லாம் வந்துட்டு ஏதோ சவுதி அரேபியாவில் இந்த மாதிரி. ஐஸ்லாண்டில் 40 கிலோமீட்டருக்கு எரிமலை வெடித்து எரிஞ்சு போச்சு. இது ஜப்பானில் டோட்டலாக ஒரு ஊரே காலி. இது லிபியாவில் கிட்டத்தட்ட டேம் உடஞ்சி ஒரு ஊர் மொத்தமே 3000 பேருக்கு மேலே அட்ட ஸ்ட்ரெச்சில் அடிச்சுட்டு போயிட்டாங்க. மிகப்பெரியதான ஒரு ஊர் முழுக்க போயிடுச்சு. எல்லா காலத்திலும் இல்லாத அளவுக்கு இயற்கை பேரழிவு இப்போ அதிகமாகிட்டு இருக்கு. அது எல்லாத்த விட மிக மோசமாக பூமி அதிர்ச்சி, பஞ்சம் எல்லா பக்கமும் போயிட்டுருக்கு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா கவனிங்க, இது ஜப்பான் சொன்னது. 3 லட்சம் பேர் பாதிக்கப்படுற ஒரு பூமி அதிர்ச்சி, மெகா பூமி அதிர்ச்சி வருதுன்னு ஜப்பானுடையதான ரிப்போர்ட் கொடுத்துருக்கு. அவங்களுடைய நில அதிர்வு 3 லட்சம். இது வந்தது இந்த வருஷம் 7ஆம் மாதம், ஏப்ரல் 7ஆம் தேதி, 25வது வருஷம். பேப்பரில் வந்த நியூஸ். 3 லட்சம் பேர் பாதிக்கப்படுற அளவுக்கு பூமி அதிர்ச்சி வரப்போகுது. இந்த
2-3 வருஷத்துக்குள்ள மட்டுமே 1000 கணக்கில் பூமி அதிர்ச்சி நடந்திருக்குதான் வேர்ல்டு ஃபுல்லாக. 1000 கணக்கில். சில இடங்கள்லாம் 24 மணி நேரத்தில் 60 தடவை 70 தடவை பூமி ஆடி இருக்குதான். எத்தனையோ இடங்களில் 900 தடவை பூமி ஆடி இருக்குதான். ஆண்டவர் சொன்ன பூமி அதிர்ச்சிகளுடைய காலம் இது. உலகத்திலேயே உண்டானதுலேருந்து அவங்க சொல்கிறாங்க, கணக்கு வச்சதுலேருந்து 6 பெரிய பூமி அதிர்ச்சி தான் நடந்திருக்கான். அதில் ஒன்று நம்ம காலத்தில் ரஷ்யாவில் நடந்திருக்கு 8.6. ஆண்டவர் சொன்ன எல்லா அடையாளங்களும் கண்களுக்கு முன்பாக நடக்குது. கடைசியாக 4வது ஒன்று சொன்னார் பாருங்களேன், துஷ்ட மிருகங்களினால். அப்படின்னா என்னன்னா நேரடியாக மிருகத்தினால் வர அழிவு அப்படி வச்சுக்கலாம். இன்னொன்று இருக்குது, நல்லா கவனித்து பார்த்தீங்களா, கடந்த ஒரு 25 வருஷமாக நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா கொள்ளை நோய்களுக்கு பின்னாடியும் ஒரு மிருகத்தின் பேர் இருக்குது. நல்லா கவனித்து பார்த்தீங்களா, அதுவும் துஷ்ட மிருகத்தின் பேராக தான் இருக்கும். குரங்கு காய்ச்சல், மங்கி ஃபீவர்னு ஒன்று வந்தது. எய்ட்ஸுக்கு பின்னாடி சிம்பன்சி குரங்கு, எபோலாவுக்கு பின்னாடி வவ்வால், பன்றி காய்ச்சல் கேள்விப்பட்டீங்களா? இப்போ கொரோனா வந்துச்சு, அதுக்கு பின்னாடியும் வவ்வால். எல்லாத்துக்கும் பாருங்க ஒரு மிருகத்தின் பேர் இருக்கும். இப்போ மட்டும் என்ன சொல்றாங்கன்னா, மிகப்பெரிய அளவில் மிருகத்தினால் பாதிக்கப்படுகிறது உலகம் முழுக்க ஆரம்பிச்சிருச்சான். இப்போ கொரோனாவை விட மோசமான எல்லா தொற்று வரப்போது 20 மடங்கு பெருசு என்னென்னமோ சொல்றாங்க. இங்க பாருங்க, இவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. கொரோனாவை விட மோசமான மற்றொரு பெருந்தொற்றை எதிர்கொள்ள தயாராக இருக்குமாறு உலக சுகாதார நிறுவனத்தின் தலைவர் டெட்ராஸ் அதானம் எச்சரித்துள்ளார். கவனிங்க, அவங்க அதனால என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, எல்லா நாடுகளையும் ஒரு வரைவு திட்டம் கொடுத்து ஐநா சபைக்குள்ள கொண்டு வராங்க. உங்க நாட்டுடைய சுகாதாரத்தை நாங்கள் கையில் எடுக்கிறோம், நீங்க கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு பேரழிவு வரப்போகுது, தேவையான மருந்துங்கிறது எல்லாம் நாங்கள் தரோம், நீங்க இது பண்ணாதீங்கன்னு டோட்டல் வேர்ல்டுக்கு அமைச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் சாதாரணமான விஷயம் கிடையாது, கேட்கறதுக்கு சாதாரணமாக இருக்கு. இப்படி தான் 2018 சும்மா சாதாரணமாக சொன்னாங்க. இது அதை விட பெருசுன்னு சொல்கிறாங்க. அவங்களே தான் சொல்கிறாங்க. பைபிளும் சொல்லுது கொள்ளை நோய்கள் வரும் என்று சொல்லி. கடைசி காலத்தில் நடக்கணும்னு இருக்கு. 4 வகையான பேரழிவு ஒன்றா வருது. வார், பஞ்சம், இயற்கை பேரழிவு, கொள்ளை நோய், 4 ஒன்றா இருக்கு. இப்போ சமீபத்தில் நடந்த சம்பவம் கவனிங்க. 100 மடங்கு ஆபத்து கொரோனாவை விட 100 மடங்கு ஆபத்தான வைரஸ்கள் ஆஸ்திரேலிய ஆய்வகத்திலிருந்து மாயமாகி இருப்பதாக அந்நாட்டு அரசு அறிவித்திருப்பது உலக நாடுகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. ஏறக்குறைய 315 வைரஸ் காணும். ஒரு கொரோனா வந்ததுக்கே உங்களுக்கு என்னன்னு தெரியும். 315 வைரஸ் காணும். டெட்லி வைரஸ்ன்னு சொல்றாங்க. அத்தனையும் மிருகத்தினுடைய வைரஸ் காணும். எங்க போச்சுன்னு ஆஸ்திரேலியாவுக்கு தெரியலங்குது. ஆனால் அது காணாமல் போற மாதிரியே இல்லை, பயங்கர ஹைலி செக்யூர்டு. ஆனால் திடீர்னு சொல்கிறான் 315 காணும். இதில் தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, அந்த வைரஸை எடுத்து மக்கள் மேலே யூஸ் பண்ணால் 15% மக்கள் பாதிக்கப்படுவார்கள். இதே நியூக்ளியர் வார் ஸ்டார்ட் ஆகிருக்கு, இந்த ஸ்டார்ட் ஆச்சுன்னா என்ன சொல்கிறாங்க, 500 கோடி பேர் வரை பாதிக்கப்படுவார்கள். புதின் சொல்கிறாரு, மனித சமுதாயம் எவ்வளோ அழியும்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறார். வேதம் சொல்லுது அதே வசனத்தில், பூமியில் உள்ளவர்களில் 1/4 பங்கு, பூமியில் உள்ளவங்களில் 1/4 பங்கு. இது நம்ம காலத்தில் நடைபெற வேண்டியது. திருப்பியும் சொல்கிறேன், உங்களுக்கு எச்சரிப்பாக தான் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2 வகையான ஜனங்கள் இருக்கிறாங்க. ஒன்று நினிவே காலத்து ஜனங்கள், இன்னொன்று நோவா காலத்து ஜனங்கள். நோவா காலத்தில் நோவா அவ்வளோ சொல்லியும் 100 வருஷம் சொல்லியும் உணர்வு இல்லாத ஒரு கூட்டம். வசனம் சொல்லுது, வெள்ளம் வந்து வாரிக்கொண்டு போகும் அளவும் உணராது இருந்தார்கள். 8 பேர் தான் தப்பிச்சான். ஆனால் நினிவேல பிரசங்கத்தை அவங்க ஏற்றுக்கொண்டனால ஒரு உயிர் கூட போகாமல் பத்திரமாய் பாதுகாக்கப்பட்டது. இப்போ அதே காரியம்தான் இப்பொழுதும் இருக்கிறது. நீங்கள் யோனா காலத்து ஜனங்களாகவும் இருக்கலாம், நோவா காலத்து ஜனங்களாகவும் இருக்கலாம். உங்களுக்கு சொல்ல வேண்டியதான எச்சரிப்பை சபை, ஆண்டவர் சபைக்கு கொடுக்கிறார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன். இது ஏன் நடத்தப்படுது நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு கூட்டம் ஏன் நடத்தப்படுது? சில நேரங்களில் நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா, ஏதோ கன்வென்ஷன் வைக்கிறோம். கிடையவே கிடையாது. விருப்பமும் செய்கையும் உண்டாக்குகிற ஆண்டவர் இவ்வளோ பேரை ஏன் கொண்டு வந்திருக்கிறாரு? ஏன் இதெல்லாம் சொல்லப்படுது அப்படின்னா, நாளைக்கு வரும்பொழுது நீங்கள் அதுக்கு முன்னாடி ஆயத்தப்பட்டுறணும். இதுலேருந்து ஆயத்தப்பட தொடங்கணும். இல்லை வரும்போது எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே, யாரும் சொல்லல ஆண்டவர், நீங்கள் சொல்லவும் முடியாது. கர்த்தர் நம்ம மேல் வைத்த கிருபை. ஒரு கூட்டம் இவ்வளோத்தையும் கேட்டுட்டு அசால்ட்டா போகும். என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அதெல்லாம் நடக்காதுங்க, அதெல்லாம் கர்த்தர் விடமாட்டார். இது வரைக்கும் நடந்துடுச்சு, உலகளாவிய நடந்துட்டு இருக்குது. பெரிய பெரியதான பூமி அதிர்ச்சிகள். ஒரு பக்கம் யுத்தங்கள், காசா வார் மாதிரி டபுள் மடங்கு நடக்க போகுது. இன்னொரு பக்கம் மிகப்பெரிய கொள்ளை நோய்கள்.
எல்லாம் போய்கிட்டே இருக்கு. இன்னும் சான்ஸ் எடுக்காதீங்க. அதெல்லாம் வராது, நடக்காது, ஆவாது. சடுதியாய் நினையாத நாளிகையிலே மனுஷர் மேல் அந்த காலங்கள் வரும். இது கர்த்தர் கொடுத்திருக்கிறதான வாய்ப்பு. நமக்கு மனம் திரும்பி அவரோடு கூட ஒப்புரவாடுவதற்கான வாய்ப்பு. சபை திறப்பிலே நிற்க வேண்டிய இடத்துக்கு வந்திருக்கு. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக வேண்டிய இடத்துக்கு வந்திருக்கு. அடுத்து வரக்கூடிய காரியங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணணும்னா கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கட்டளை வச்சிருக்கிறார். இப்போ எகிப்து முழுக்க வாதை வந்துச்சு. அது இஸ்ரவேல் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னா ஆட்டுக்குட்டி ரத்தம் என்ன பண்ணப்படணும்? பூசப்படணும். பர்டிகுலராக அந்த 1 வயதுள்ள ஆட்டுக்குட்டி எடுத்து பஸ்கா அடித்து பூசப்படணும். அது ஒரு வேலை. அதே மாதிரி இஸ்ரவேலில் வந்த பஞ்சம் எலியாவுக்கு வரக்கூடாதுன்னா கேரித் ஆற்றங்கரையில் போய் தங்கி இருக்கணும். சாரிபாத் விதவையின் வீட்டுக்கு போகணும். அதே மாதிரி தான் ஆண்டவர் சொல்றாரு. இதே மாதிரி வரக்கூடிய காரியங்களில் நீங்கள் பாதிக்கப்படாமல் இருக்கணும்னா சபை கர்த்தருக்குள் நிலை நிற்க வேண்டும். சபைக்குள்ள கர்த்தர் உலாவணும், வீடுகளுக்குள்ள கர்த்தர் உலாவணும். அப்பதான் அந்த வாதை வீடுக்குள்ள வராது. வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னா சும்மா சொல்றதுனால மட்டும் நடக்காது. வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொல்லிட்டு சாயங்காலம் ஆனா சீரியல் போட்டு உக்காந்துக்கிறது. பையன் ஸ்கூலுக்கு போன உடனே சீரியல் போட்டுறது. அவன் வந்த உடனே வீடியோ கேம்ஸ். இவர் 7 மணிக்கு வந்த உடனே IPL. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் குடும்பமே டிவிக்கு முன்னாடி உட்காந்துருக்கு. ஆனால் சொல்லும் போது என்ன சொல்றது? ஆண்டவர் அதெல்லாம் எங்களை விடவே மாட்டார். எவன் சொன்னா? உங்க வீட்டுக்குள்ள ஆண்டவரே இல்லை, அப்புறம் எப்படி நடக்காம இருக்கும்? வீட்டுக்குள்ள ஒரு குடும்ப ஜபம் இருக்கா? ஒரு மணி நேரம் ஜபம் இருக்கா? கூடி ஜபிக்க முடியுதா? கேட்டா என்ன சொல்றிய? அது பையன் டியூஷனுக்கு போயிட்டு ஒரு நேரத்துக்கு வரானா, அவர் வேலைக்கு போயிட்டு ஒரு நேரத்துக்கு வராரா, நான் வேலைக்கு போயிட்டு ஒரு நேரத்துக்கு வரேன்னா, இப்போ நாங்கெல்லாம் சேர்ந்து ஜபிக்கிறதே கஷ்டமா இருக்கு. அவன் இது நியாயம்தான், நான் ஒத்துக்கிறேன். எவனாவது சாயங்காலம் கல்யாணத்தில் பிரியாணி போறேன்னு கூப்பிட்டா குடும்பமா போக முடியுதா? முடியலையா? முடியுதா இல்லையா? சாயங்காலம் ஒருத்தன் 7 மணிக்கு ஃபங்க்ஷன் வச்சிருக்கான், 8 மணிக்குன்னா காலையிலேருந்து ப்ரிப்பேர் ஆகுறீங்க. நீங்க வீட்டுக்காரருக்கு 7 தடவை ஃபோன் அடிக்கிறீங்க. கிளம்பிட்டீங்களா, கிளம்பிட்டீங்களா, வந்துட்டீங்களா, எங்க இருக்கீங்க? பையன்கிட்ட சொல்லிடுங்க, டியூஷனில் சொல்லிட்டு வந்துடுறா, அரை மணி நேரம் முன்னாடியே வந்துரு. இதெல்லாத்த விட கொடுமை, மத்தியானம் சோறே வடிக்கிறது இல்லை, வெறும் ரசம். என்னன்னு கேட்டால் சொல்றது, அதான் நைட்டு பிரியாணி திங்க போறோமே. நைட்டு திங்கிற பிரியாணிக்கு காலையிலேருந்து குடும்பம் ஆயத்தமாக்குது. ஒரு பிரியாணி சாப்பிட்றதுக்கு ஒரு குடும்பமா இவ்வளவு ஆயத்தம் பண்ண முடியுது, ஏன் ஜபத்துக்கு ஆயத்தமாக முடியவில்லை? அப்படிங்கிற கேள்வியை நான் கேட்கிறேனே, பரலோகம் கேட்குமா கேட்காதா? கன்ஃபார்மா கேட்கும். ஒரு மணி நேரம் கூட குடும்பத்தில் ஆண்டவருக்கு டைம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. உங்க குடும்பத்தை கொண்டு போய் பரலோகத்தில் என்ன செய்யறது? இங்கேயே ஜெபிக்க உங்களுக்கு பிராக்டிஸ் இல்லை. ஆராதனைக்கு வானா தொடங்கி அரை மணி நேரம் கழிச்சு வரீங்க, முடியறதுக்கு அரை மணி நேரம் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே போயிடுறீங்க. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரன்ட்டு பாஸ்டர் கண்ட திறந்தா அனாதையா நிற்கிறாரு, பாதி போயிருச்சு. நிறைய சர்ச்சில் அதான் நடக்குது, போயிட்டே இருக்கு. அதில் உள்ள வரும்போதே பயங்கர ப்ரீ பிளான்டு. மனைவி கிட்ட சொல்லி அனுப்புறாரு கணவர், முடியும் போதே வந்துரு, டிராஃபிக் ஆயிரும், வண்டி எடுக்க முடியாது. என்ன பிளானிங்? ஏன் ஒரு அரை மணி நேரம் இருந்துட்டு போனதா என்ன? ஏர்போர்ட்டில் போய் 3 மணி நேரம் முன்னாடி உட்கார முடியுது. பையனுக்கு ஸ்கூலுக்கு அட்மிஷன் வாங்குறதுக்கு 2 மணி நேரம் முன்னாடி போக முடியுது. அதை கூட விடுங்க, ரேஷன்ல 1000 ரூபா கொடுக்குறான்ட்டு காலங்காத்தால போய் நிற்கிறிய. ஆனால் சர்ச்சுக்கு ரைட் டயத்துக்கு வர மாட்டிய, ஒரு அரை மணி நேரம் உள்ள இருக்க மாட்டிய. ஆனால் உங்களை கொண்டு போய் பரலோகத்தில் உட்கார வச்சிடணும். நேராக கொண்டு போய் சிங்காசனத்துக்கு முன்னாடி பவுலுக்கு பக்கத்தில் உட்கார வைக்கணும். வைப்பாங்க. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. நான் சொல்றது ஏதோ உங்களுக்கு கோபம் வருதா இல்லைன்னு தெரியல. ஆனால் இப்படி இருந்தால் பரலோகத்துக்கு போக முடியாது. சபைதான் ஒரே இடம் பரலோகத்துக்கு போறதுக்கு வழி, வானத்தின் வாசல். இங்க வந்து நீங்க சரியாகலைன்னா எங்க போய் பரலோகத்துக்கு போவிய? அதுக்கு தான் ஆண்டவர் சபையை வச்சாரு. சபையை ஆண்டவர் உங்களை பரலோகத்துக்கு கூட்டு போறதுக்கு உருவாக்குற இடமாக வச்சிருக்கிறார். தயவு செய்து வீடுகளில் ஒரு மணி நேரம் வீட்டில் ஒரு ஃபேமிலி ப்ரேயர் இன்னிலேருந்து ஆரம்பிங்க. இப்போ நேராக போய் ஆரம்பிங்க. பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டு டியூஷன் முடிச்சு வந்தோடனே டெய்லி ப்ரேயரை முடிச்சுட்டு சாப்பாடு கொடுங்க. நீங்கள் சாப்பாடு போட்டோன்னா ப்ரேயரில் தூங்கிடுவான். பிள்ளைகளை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பல பெற்றோருக்கு ஒரு 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 பெருமை இருக்குது. நான் சொன்னால் என் பிள்ளைங்க கேட்க மாட்டாங்க. கையால் ஆகாத தனத்துக்கு என்ன ஒரு பெருமை பாருங்க. என் பிள்ளைங்க எனக்கு கீழ்ப்படிய மாட்டாங்கன்றது ஒரு பெருமை அவங்களுக்கு. உட்காந்து பிள்ளைகளை ப்ரேயரில் உட்கார சொல்லுங்க. உங்களுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம், நீட் எக்ஸாம் முக்கியம், நான் அடுத்து 20 வருஷம் கழிச்சு பையன் டாக்டர் ஆகிறது முக்கியம், 40 வருஷம் கழிச்சு உங்களுக்கு இன்சூரன்ஸ் முக்கியம். ஆனால் இன்னைக்கு இயேசு வந்தால் பரலோகத்துக்கு போகிறது உங்களுக்கு முக்கியமே இல்லை. அதான் முக்கியம். இன்னைக்கு தயவு செய்து வீடுகளில் ப்ரேயர் ஆரம்பிங்க. ஒரு மணி நேரம்
ஆலயத்துக்கு ஒழுங்காக வாங்க, டெய்லி பைபிள் வாசிங்க. இதெல்லாம் இல்லாமல் பரலத்துக்கு போக முடியாது. கர்த்தர் கிருபை உள்ளவர் கூட்டிகிட்டு போவார்னா யோசிச்சு பார்த்துங்க. இயேசுநாதர் கூட இருந்த யூதாசியை விட்டுட்டு போயிட்டாரு. அதான் நடந்துச்சு. இயேசுநாதர் கூட இருக்கிறோம். சிலருக்குலாம் அந்த ஒரு பெருமை இருக்கும், நாங்கள் அந்த சர்ச்சு மெம்பர், நாங்கள் இந்த சொல்லும் போதே சர்ச்சை பெருமையாக சொல்லுவான். நாங்கள்லாம் அங்கே இருந்துட்டு போ, எங்கே வேணா இருந்துட்டு போ, பரலோகத்துக்கு போவீங்களா? நீங்கள் அந்த பாஸ்டர் கையை பிடிச்சி வந்து உங்களை உள்ளே விட்டுருவார. சிலருக்குலாம் அது ஒரு பெருமை இருக்குது தெரியுமா? எனக்கு அகஸ்டின் ஜெபக்குமார் அண்ணனை நல்லா தெரியும், மோகன் சி அண்ணனை தெரியும், எம்டி ஜெகனை தெரியும். தெரிஞ்சா நாங்கள் என்ன கூட்டு போய் உள்ளே விடுவோமா? நாங்கள் போகிற வழியை மட்டும்தான் நாங்கள் பார்க்க முடியும். இங்கே வேணால் சொல்லுவோம் வழிக்கு பரலத்துக்கு வழி போகிறதுக்கு என்ன இருக்குன்ட்டு. சிலருக்கு அதில் ஒரு பெருமை, எனக்கு அவரை தெரியும், இவர் யாரை தெரிஞ்சும் பிரயோஜனம் இல்லை. இயேசுநாதரை தெரியுமா? அவர் தான் பரலோகத்துக்கு கூட்டு போகிற ஒரே ஒருத்தர் இருக்கிறார். அல்லேலூயா. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. கடைசி காலத்தோட கடைசி உச்சத்தில் இருக்கிறோம். எப்போ வேணாலும் வருகை வரும். அதோடு கூட இந்த சம்பவங்களும் நடக்க போது இவைகளுக்கு தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக இருக்கும்படி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு இருக்கு. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. கர்த்தருக்கு சித்தமானால், அவர் தெரியாது, அவர் வரும் நாளாகிலும் நாளிகையாகிலும் பிதா ஒருவரை தவிர மற்ற ஒருவனையும் அறியான்னு இருக்க. அதனால் இயேசு எப்போ வருவான்னு தெரியாது. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், நம்முடைய ஜென்ரேஷனில் இயேசுவின் வருகையை பார்ப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா எந்த காலத்திலும் இல்லாமல் இந்த 75 வருஷத்தில் தான் இஸ்ரவேல்னு ஒரு தேசம் வந்திருக்கு. எருசலேம்னு ஒரு பட்டணம் தலைநகராக மாறி இருக்கு. இந்த காலத்தில் தான் எல்லா காரியங்களும் நடைபெறுகிறது. அதனால் நம்முடைய தலைமுறையில் பார்க்க வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படுங்க. ஒருவேளை இந்த வருகையில் போகிறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் 7 காரியங்கள் நீங்கள் செய்யணும். அதை மட்டும் வரிசையாக சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். முதலாவதாக, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றிருக்க வேண்டும். இயேசு என் பாவத்தை மன்னிச்சாருங்கிற நிச்சயம் இருக்கணும். அப்படி என்ன, அது எப்படிங்க நிச்சயம்? பாவ மன்னிப்பு வந்த உடனே உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். அதற்கு பேர் ரட்சண்ய சந்தோஷம்னு பேர். அது வந்துச்சுன்னா ஆண்டவர் உங்கள் பாவத்தை மன்னிச்சிட்டாருன்னு அர்த்தம். சிலர் கேட்பாங்க, நாங்கள் 2 தலைமுறை கிறிஸ்டின், 3 தலைமுறை கிறிஸ்டின், நாங்களாம் ரெகுலராக ஜென்ரேஷனாக சர்ச்சுக்கு போகிறோம். நீங்கள் ஜென்ரேஷனாக போங்க, இல்லை மில்லியனமாக சர்ச்சுக்கு போங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் பாவம் மன்னிக்கப்பட்டால் தான் பரலோகத்துக்கு போக முடியும். ஏன்னா பிறக்கும் போதே எதில் தான் பிறந்திருக்கிறோம்? பாவத்தில் பிறந்திருக்கிறோம். 2வது, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்திருக்கணும். நான் குழந்தையில் எடுத்தேன், சின்ன வயசில் எடுத்தேன், கொடிக்கு கீழே எடுத்தேன். இது எந்த ஞானஸ்நானமும் பைபிளில் இல்லை. ஒரே ஞானஸ்நானம் இருக்குது, தண்ணியில் மூழ்கி எடுப்பது. சிலர்லாம் கேட்குறாங்க, கல்ல ஞானஸ்நானம் எடுத்தானா? அவன் எடுக்கல தானே அப்படின்றாங்க. பக்கத்தில் இருந்த இயேசுநாதர் எடுத்தாரா இல்லையா? எடுத்தார் தானே. இப்போ நீங்கள் கல்லனை பார்க்குறீங்களா, இயேசுநாதரை பார்க்குறீங்களா? நீங்கள் கல்லனாக இருந்தால் கல்லனை பாருங்க, நல்லவனாக இருந்தால் இயேசுநாதரை பாருங்க. அவ்வளோ பெரிய தேவன் எடுத்திருக்காரு, அது அவன் கண்ணுக்கு தெரியல. பக்கத்தில் இருக்கிற கல்லை எடுத்தானா? இவன் கல்லன். அதனால தான் அவனை கேட்டுக்கிட்டு இருக்கான். இப்பவும் சொல்கிறேன், கல்லன் ஞானஸ்நானம் எடுக்கவில்லை. அவன் பரலோகத்துக்கு போல பரதீசிக்கு தான் போனான். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தமான பிரமாணத்தில் இருக்கிறான் அவன். ஆனால் புதிய ஏற்பாட்டு பிரமாணம், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிடில் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. பரலோகத்துக்கு போகணுன்னா ஞானஸ்நானம் எடுத்தால் தான் போக முடியும். எந்த ஞானஸ்நானம் எடுக்கணும்? ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்நானம், அதுக்கு பேர் தான் ஞானஸ்நானம். எது ஞானம்? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின். எது கர்த்தருக்கு பயப்படுதல்? தீமை விட்டு விலகுதலே கர்த்தருக்கு பயப்படுகிற. அப்போ ஞானஸ்நானம் எப்போ எடுக்கணும்? தீமை விட்டு விலகி கர்த்தருக்கு பயந்து இனி பாவம் செய்ய மாட்டேன்னு அறிக்கை செய்து பாவத்துக்கு மரித்து நீதிக்கு உயிர்த்தெழுதல். இந்த ஞானஸ்நானத்தை எடுக்கணும். எடுத்திருக்கீங்களா? இல்லைன்னா எடுக்கணும். எடுத்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியும். 3வது, எபேசியர் 4:30 சொல்லுது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தார். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரை அவர் தான். சிலர் கேட்குறாங்க, பரிசுத்தாவின் அபிஷேகம்லாம் நம்ம தனியாக பெறணுமா? நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே வந்துடலையா கூட? இப்போ ரட்சிக்கப்பட்ட உடனே 12 பேர் இயேசுநாதர் கூடயே ட்ராவல் பண்ணானா 3.5 வருஷம் பரிசுத்தாவி அவனுக்குள்ளே இருந்துச்சா இல்லையா? இல்லை. அவர் சொன்னார், பரிசுத்தாவி உங்களிடத்தில் வருகிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்க? காத்துருங்கன்றாரு. அதான் அர்த்தம். இயேசுநாதர் கூடவே இருந்தாலும் அபிஷேகம் பெறணும்னு அவசியம். சபைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டு வந்தாலும் அபிஷேகம் பெற வேண்டியது அவசியம். சபையில் இருக்கிற அபிஷேக கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை ஒரு சிலர் எங்களுக்கு வீட்டுக்கு தெரியாமல் வரோம், அபிஷேக கூட்டத்தில் கலந்துக்க முடியாதுன்னா ரொம்ப சிம்பிள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டில் யாரும் இல்லாத போது நல்ல கதவை சாத்திக்கிட்டு முழங்கால் போட்டு ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்க. வாஞ்சியும் தவணமுள்ள ஆத்மாக்களை கர்த்தர் நிரப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் பரிசுத்தான அபிஷேகத்தை கண்டிப்பாக பெற்றிருக்க வேண்டும். 4வது, அப்போஸ்தலர் 2:40 சொல்லுது, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை
ரட்சித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கும் உலகத்துக்கும் என்ன இருக்கணும்? வேறுபாடு இருக்கணும். வேறுபாடுள்ள வாழ்க்கைன்னு வசனம் சொல்லுது. மாறுபாடான சந்ததி. இன்னைக்கு கடைசி காலத்தில் உலகத்துக்கும் சபைக்கு என்ன இல்லை? எந்த வித்தியாசமும் இல்லை. சபை அந்த நோவா காலத்தில் எப்படி இருந்துச்சான்? தேவபுத்திரர் மனுஷகுமாரத்திகளோடு என்ன பண்ணாங்களாம்? பெண் கொண்டார்களாம். இது அதை விட மோசமாயிருச்சு. இன்னைக்கு சபைக்குள்ள உலகம் வந்துச்சா இல்லை சபை உலகத்துக்கு போச்சான்னு தெரியல. இது சபையா உலகமானே தெரியல. இப்போ ஒரு காலத்தில் சபையை பார்த்தா தெரியும் சபைன்னு. இப்போ சினிமா நடிகனுடைய எல்லா வேலையும் இங்கே இருக்கு. சினிமா நடிகையோடைய வேலையெல்லாம் இங்கே இருக்கு. அரசியல்வாதியுடைய அரசியல் இங்கே இருக்கு. உலகத்தில் என்னென்னலாம் இருக்கோ எல்லாமே எங்கே இருக்கு? சபையில் இருக்கு. ஆனால் மூலாம் பூசப்பட்டிருக்கு. அவ்வளோதான். இந்த சாலமோனுடைய பையன் ரெகபியாம் என்ன பண்ணுவான்? சாலமோன் எல்லாத்தையும் தங்கத்தில் செஞ்சுருப்பாரான் பொண்ணில். இவன் என்ன பண்ணுவானா? அதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக என்ன செஞ்சிருவானா? வெங்கலத்தில் செஞ்சிருவானா. தூரத்துலேருந்து பார்த்தா என்ன தெரியுமா? வெங்கலம் தங்க மாதிரியே தெரியுமா? அதே மாதிரி தான் சபை இருக்கு இன்னைக்கு. இங்கே பரிசுத்தாவின் மகிமை போயிருச்சு. ஆனால் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், குதிக்கிறது, ஓடுறது, விசில் அடிக்கிறது, ஊங்குறது, ஆங்குறது. ஆராதனை முடிச்சா மகிமையில் தானே வெளியே வரணும். ஆராதனை முடிச்சு டயர்டாக வரான். என்னடான்னு கேட்டா செம்மையா அண்ணன் ஆடினாருங்கிறான். இது என்ன ஆராதனை? ஒன்றும் புரியவும் மாட்டேங்குது. இதை மூத்த போதகர்கள் ஒரு சிலரும் இதுக்கு ஆதரவு. அவங்களும் ஆன்லைனில் சொல்றாங்க, நீங்கள் சபை மாடிஃபிகேஷன் நல்ல முன்னெடுக்கிறத நீங்கள்லாம் சில பழமைவாதி பிரசங்கியார் தடுக்கிறாங்கன்றான். நாங்கள் பழமைவாதினே வச்சுக்கங்க, என்ன வேணா வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, இந்த பைபிள் இருக்குல்ல, ஆரம்பத்தில் கல்லில் எழுதுனாங்க கற்பலகைகள், அப்புறம் தோலில் எழுதுனாங்க, அப்புறம் பேப்பரில் எழுதுறாங்க, இப்போ டிஜிட்டலில் எழுதுறான். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. எழுதுகிற மோடு தான் மாறும், வசனம் மாறவே மாறாது. வசனம் அதுவே தான். ஆராதனைக்கு நீங்க மாத்துங்க. அன்னைக்கு மைக் இல்லாம ஆராய்ச்சோம், இன்னைக்கு ஆராதனைக்கு மைக்கோட ஆராதிங்க. அன்னைக்கு ஏசி இல்ல, ஏசி போட்டுக்கோங்க. அன்னைக்கு பெரிய கட்டடம் இல்ல, கட்டடம் வச்சுக்கோங்க. ஆராதனை மாறக்கூடாது. ஆவியோட உண்மையோட ஆராதிக்கிறது மாறவே கூடாது. இங்க ஆட்டத்தோட பாட்டத்தோட வந்துருச்சு, ஆவியோட உண்மையோட போயிருச்சு. தன்னை ஜீவாதார பலியா கொடுப்பதே புத்தி உள்ள ஆராதனை. இங்க எங்க ஜீவாதார பலி இருக்கு? மாம்சம் தலைவிரிச்சாடுது, மாம்சம் பலியே ஆகல. சினிமா நடிகனோட மோசமா இருக்கு ஆராதனை. இங்க அருவருப்பா இருக்கு. இப்ப வர வர முந்தியாவது சினிமா பாட்டு மாதிரி பாடினான், இப்ப சினிமா பாட்டையே பாடுறான். சர்ச்சில் கேட்டா சொல்றான், அது நீங்க கேட்க கூடாது. சபை மாடர்னைஸ்ட் ஆகுது, யூத்துக்கு ஏற்ற மாதிரி நடத்துறோம். எந்த யூத்தரா கேட்டா சினிமா பாட்டு? அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் வாலிபன் எதனால் தன் வழியை சுத்தம் பண்ணுவான்? கர்த்தருடைய வசனத்தின்படி காத்துக் கொள்ளுகிறதுனால் மட்டும்தான். எந்த வாலிபனையும் பாட்டில் நிறுத்த முடியாது, எந்த வாலிபனையும் இசையில் நிறுத்த முடியாது. வாலிபனை வசனத்தில் மட்டும்தான் நிறுத்த முடியும். அதில் தான் அவன் கடைசி வரைக்கும் ஓடுவான். அல்லேலூயா. சபை உலகத்தோடு கலக்கக்கூடாது. சபை வேறு, உலகம் வேறு. அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. சபை உலகத்துக்கு போய் உலகத்தை தான் சபையாக மாற்றணுமே ஒழிய சபைக்குள்ள உலகம் வரக்கூடாது. அல்லேலூயா. 5வது, சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை. நீங்கள் பரலோகத்துக்கு போகும்போது இங்கேருந்து எதையும் எடுத்துகிட்டு போக மாட்டீங்க, உங்களுக்கே நல்லா தெரியும். ஆனால் ஒன்று கொண்டு போகலாம். நீங்கள் சம்பாதிக்கிற ஆத்மாவை கொண்டு போகலாம். எவ்வளோக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ கொண்டு போகலாம். நீங்கள் வச்சுருக்கிற நகை, நட்டு, போல்ட்டு, ஸ்க்ரூ டிரைவரு, ஸ்பேனரு எதுவும் வராது. ஒன்று வரும், நீங்கள் சம்பாதிக்கிற ஆத்மா வரும். ஒரு நாளைக்கு ஒரு ஆத்மாவுக்காவது சுவிசேஷம் சொல்லுங்கள். சும்மா உட்காந்து ஃபோனை நோண்டுறதுக்கு பதிலாக யாராவது ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொல்லி விடுங்க. அவன் ரட்சிக்கப்படுறான் படல, அதெல்லாம் உங்களுக்கு கவலையே இல்லை. தண்ணி மேலே விதையை தூவுங்க, அதை ரட்சிக்கப்பட்டால் உங்கள் கணக்கில் கத்தர் வைத்துக் கொள்வார். ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காக சொல்லுங்கள், வெறுங்கையா மட்டும் போகவே கூடாது. 6வது, இயேசு வருவார் என்பதை ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கணும் வருகையை. ஒரு சிலருக்குலாம் இப்போ இந்த 3 நாள் கூட்டம் இருக்குல்ல, அடுத்த 3 நாளைக்கு ஒரு ஜுரம் அடிக்கும், வருகையின் ஜுரம். எதை பார்த்தாலும் வருகையாகவே தோணும். குண்டு போட்டாங்களா? அப்படியா? இஸ்ரேல் அப்படியா? அப்படிமா 3 நாள் தான். 4வது நாள் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் போயிடும். அப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது. இன்னைக்கு ஆரம்பிக்கிறதான இந்த வருகைக்கான ஒரு ஆயத்தம் கிறிஸ்து வருகிற வரைக்கும் டெய்லி போகணும். படுக்க போகும்போது உங்கள் கடைசி ஜெபம் என்ன வரணும் தெரியுமா? டெய்லி, ஆண்டவரே இந்த ராத்திரி வேளையில் நம்முடைய வருகை வருமானால் நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். எழுந்திருக்கும் போது ஒரு முதல் ஜெபம், ஆண்டவரே இன்னைக்கு பகல் வேளையில் நம்முடைய வருகை வருமானால். அது பிளட்டில் ஊறிடணும். நான் ஏன்னா அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் காலத்தில், ஏன் அப்போஸ்தலர் காலத்தில் அவ்வளோ பெரிய எழுப்புதல் வந்துச்சுன்னா, அவங்க அத்தனை பேருமே வருகைக்கு தான் காத்திருந்தாங்க. அவங்க வேற எதுக்குமே காத்திரல. அவர்களெல்லாம் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல எதுக்கு கூடியிருந்தானா, ஏசு இப்போ வந்துருவான்னு நினச்சிட்டு இருக்கான். சீக்கிரத்தில் காண்பீர்கள்னு உடனே வந்துடுவாங்கன்னு. அதுதான் அவர்களை கடைசி வரைக்கும் நிலைநிற்க பண்ணியது.
நீங்களும் நானும் இந்த எண்ணத்தோடு தான் இருக்கணும். 7வது கடைசியாக முடிவு பரியந்தம் நிலைநிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். இந்த 6லும் கடைசி வரைக்கும் நிற்கணும். அடைந்த ரட்சிப்பு, எடுத்த ஞானசானம், பெற்றுக்கொண்ட அபிஷேகம், வாழ்கிற வேறுபடுற வாழ்க்கை, சொல்கிற சுவிசேஷம், விசுவாசிக்கிற வருகை, இந்த 6ஐயும் இயேசு வர்ற வரைக்கும் நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா வருகையில் போவது எளிது. அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். எழுந்திரிக்கலாமா நம்ம தேவ சமூகத்தில்? ஒரு காரியம் சொல்ல மறந்துட்டேன். இந்த சுவிசேஷம் சொல்கிறதுக்கு நாங்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறோம். என்ன அப்படின்னா, இந்த கடைசி காலத்தை பற்றின காரியங்கள்லாம் சொல்லும்போது ஒரு சிலர் என்ன கேட்டாங்கன்னா, இதெல்லாம் எங்களுக்கு சொல்ல அப்படி வரமாட்டேங்குது, இதை ஒரு ட்ராக்டாக போட்டு எங்களுக்கு கொடுத்தா நாங்கள் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. அப்புறம் அதுக்கான ஒரு வழிவாசலை கத்தர் திறந்தால் இப்போ ஒரு ட்ராக்ட் ஒன்று போட்டிருக்கோம். நல்லா கவனிங்க, ஒரு ட்ராக்ட் போட்டிருக்கோம். இதில் பின்னாடி உங்கள் சர்ச்சுக்கான இடம் இருக்கும் நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கிறதுக்கு. இது நாங்கள் சொன்ன அந்த ப்ரூஃப்ஸ் பற்றி எல்லாமே இருக்கும். என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன இருக்குது, இந்த காரியங்கள் நீங்கள் பார்த்ததெல்லாம் ஸ்குவீஸ் பண்ணி ஒரு ஜூஸாக எடுத்து இப்படி இருக்கும் ட்ராக்ட். நீங்கள் என்ன செய்யலாம், இதை இயேசுவை அறியாதவங்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் இது வெளியே இருக்குது, இல்லைனா பாஸ்டர்கிட்ட கொடுப்பாங்க, நீங்கள் பாஸ்டர்கிட்ட வாங்கிக்கோங்க, இல்லை வெளியே இருக்கும். ஆனால் ஒரு ஆளுக்கு 5 தான் தருவாங்க. ஏன்னா நம்ம யாருன்னா நமக்கு தெரியும் தானே. ஃப்ரீயாக கொடுத்தா மொத்தமாக வாங்கி பரண மேலே போடுறவங்க நம்ம எல்லோரும் இல்லையா? அதனால் ஒரு 5 தான் தருவாங்க, ஒரு ஆளுக்கு 5 தான் தருவாங்க. நீங்கள் இந்த 5 எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணணும்னா, உங்கள் சொந்தக்காரங்க, நண்பர்கள், கூட இருக்கிறவங்க யார் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்களோ ஒரு 5 பேரோட பேரை டைரியில் எழுதி அந்த 5 பேருக்காக முதல்ல ஜெபம் பண்ணுங்க. ஃபஸ்ட் ஒரு கை வச்சு ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் கொடுங்க. கர்த்தர் ஒரு கிரியை செய்வார். அந்த 5 ஆத்துமாக்களும் உங்களுக்கு கிடைக்கும். அவர்களை சபைக்கு கூட்டிகிட்டு வாங்க. அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. ஸோ வெளியே இருக்கோம், 5 தான் தருவாங்க, வாங்கி கொள்ளுங்க. இல்லைனா பாஸ்டர்கிட்ட இருக்கோம், நீங்கள் வாங்கி கொள்ளுங்க. முடிஞ்சிருச்சுன்னா பாஸ்டர்கிட்ட சொல்லுங்கள், நாங்கள் பாஸ்டருக்கு அனுப்பி வைக்கிறோம். ஃப்ரீ தான், காசு இல்லை, ஃப்ரீ தான். ஆனால் ஒன்று, இது நான் பிரிண்ட் பண்ணல, இப்பயும் சொல்கிறேன், இதை ஒரு ஃபேமிலி மினிஸ்ட்ரியாக பண்ணுறாங்க அவங்களுடைய வருமானத்துலேருந்து. அதனால் தயவு செய்து இதை கொண்டு போய் என்ன செய்யாதீங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. கொடுக்க முடியாது விட்டுருங்க, பிரச்சனை இல்லை, வாங்காதீங்க. ஆனால் வாங்கினீங்கன்னா ஒரு 5 பேருக்கு கொண்டு போய் கொடுங்க. இது ஒருத்தருடைய உழைப்பு, அவங்களுடையதான வாழ்க்கைக்கு தேவையான ஆதாரத்துலேருந்து எடுத்து இதை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சரி, நான் அடிக்கலை, அவங்க தான் அடிச்சு கொடுக்குறாங்க. அதனால் தயவு செய்து வேஸ்ட் மட்டும் பண்ணிடாதீங்க. நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லா கண்களையும் மூடுவோமா தேவ சமூகத்தில்? ஒரே ஒரு நிமிஷம் மட்டும்தான். வேதம் சொல்லுது 1 கொரிந்தியர் 11:31, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும். உங்களால் ஆராய்ந்து பாருங்க பாப்பா, இந்த ஒரு நிமிஷம் மட்டும். இந்த வருகை வந்தால் நீங்கள் போவீங்களா? நீங்கள் யாருங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஓர வச்சுருங்க. உங்கள் படிப்பு என்ன, பணம் என்ன, அந்தஸ்து என்ன, உங்களோட டெசிக்னேஷன் என்ன, நீங்கள் யார், எத்தனை வருஷம் விசுவாசி, ஊழியக்காரர், எல்லாத்தையும் ஓரமாக வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ இயேசு வந்தால் நான் போவேனா? நீங்கள் எத்தனை வருஷம் இயேசுவோட இருந்தீங்கிறது முக்கியமே இல்லை. இயேசு வரும்போது அவரோட இருக்கீங்களான்றதான் முக்கியம். இயேசு கூட 3.5 வருஷம் ஒருத்தர் இருந்தான். கடைசி சில நாட்களில் அவன் திருடனானான், அவன் நாண்டு கொண்டு செத்தான் இருக்கு. வாழ்நாளெல்லாம் ஒருத்தன் திருடனா இருந்தான். கடைசி சில மணி நேரங்கள் இயேசுவோட சிலுவையில் தொங்குனான், அவன் பரதீசிக்கு போயிட்டான்னு இருக்கு. நீங்கள் எவ்வளோ நாள் இயேசுவோட எப்படி இருந்தீங்கிறத விட அவர் வரும்போது அவரோட இருக்கீங்களா? நினையாத நாளிகையில் இயேசு வரப்போகிறார். காலம் சமீபமாயிற்று, வாசல்கிட்ட வந்துட்டார். எந்த நிமிஷம் மனுஷகுமாரன் உள்ளே வருவார். அப்படியானால் அவரை சந்திக்கிற கூட்டத்தில் நீங்கள் இருக்கீங்களான்றதை ஆராய்ந்து பாருங்கள். ஒரே ஒரு நிமிஷம் அமைதியாக கண்களை மூடி எல்லாத்தையும் ஓர வச்சுட்டு, நான் இந்த வருகையில் போவேனா, என் ஆவி ஆத்மா சரீரத்தை கொஞ்சம் பரிசுத்தாவிக்குள்ளே இருந்து ஆராய்ச்சி பண்ணுங்கள். அவர் உங்களுக்கு தெரியப்படுத்துவார். ஒரே நிமிஷம் அமைதியாக அந்த நேரத்தில் எல்லா கண்களையும் மூடியிருப்போம். அந்த நேரத்தில் ஒரே ஒரு கேள்வி கேட்டு நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். நான் இன்னும் தண்ணியில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கவில்லை. குழந்தையில் எடுத்தேன், இல்லை ஞானஸ்நானமே எடுக்கலை, நான் இது வரைக்கும் தள்ளி போட்டுட்டேன். ஆண்டவர் இன்றைக்கி எனக்கு உணர்த்தி இருக்கிறாரு, நான் தண்ணியில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க விரும்புகிறேன் அப்படின்றவங்க மாத்திரம் உங்கள் வலது கரத்தை உயர்த்துங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். வேறு யார் இருக்கிறீங்க? நல்லா கரங்களை உயர்த்துங்க. அது உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ளது. மற்றவங்களை பற்றி ஏன் கவலைப்படுறீங்க? அநேகருடைய கரங்கள் இருக்குது. 3, 4, 5, 6, 7, 8, 9. சரி, இந்த கரங்களை உயர்த்தி இருக்கிறவங்க வேறு சபையிலேருந்து வந்திருந்தா, தண்ணியில் மூழ்கி ஞானஸ்நானம் கொடுக்குற சபையிலேருந்து வந்திருந்தா அங்கே போய் எடுத்துருங்க. இல்லை எங்கள் சபையில் ஞானஸ்நானம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா முடிஞ்ச பிறகு பாஸ்டர் வந்து பாருங்கள். இந்த சபையில் உள்ளவங்களும் முடிஞ்ச உடனே பாஸ்டர் வந்து நீங்கள் பாருங்கள். ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. கரங்களை கீழே போடுவோம். நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லா கண்களையும் மூடுவோம். ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட்டு இருக்கிறார், உணர்த்தி இருக்கிறார். அவர் வரும்போது நானும் என் வீட்டாரும் போகணும். நாங்கள் குடும்பம் அந்த வருகையில் போகணும்.
வெறுங்கையா போகக்கூடாது, ஒரு ஆத்துமாக்களோட போகணும். இன்னையிலிருந்து அப்படி ஒரு தீர்மானம். நான் ஆயத்தப்பட்டு ஒரு கூட்டத்தை நான் ஆயத்தப்படுத்த போகிறேன். இன்னைக்கு அந்த உணர்வை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. இனி சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே. கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தப்படுகிற நான் மாறப்போகிறேன். அப்படி ஒரு தீர்மானத்துக்குள்ள வந்தவங்க எல்லாம் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவர் வரும்பொழுது நான் குடும்பத்தோடு நான் போகணும். வாசல்கிட்ட வந்துட்டாரு. இனி சில நிமிஷம்தான். அடையாளங்கள் எல்லாம் கண்களுக்கு முன்பாக தெரிஞ்சிருச்சு. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, கரங்களை உயர்த்தி ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் அவர்கள் பண்ணுகிற ஜெபத்தை அறிந்திருக்கிறீர். நாங்கள் கரங்களை பார்க்கிறோம், நீர் இருதயத்தை பார்க்கிறீர். ஆண்டவரே, யார் செவ்வையானதாய் ஆயத்தப்பட்டதாய் உண்மையாய் ஜெபிக்கிறார்களோ அப்படிப்பட்ட ஒவ்வொருத்தருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் வரும்பொழுது உடைய வருகையிலே மறுரூபமாகிற கூட்டத்திலே, பறந்து போகிற கூட்டத்திலே உமக்கு சித்தமானால் இங்கு இருக்கிற அத்தனை பேரும் காணப்பட கிருபை பாராட்டும். ஆண்டவரே, எங்களை நம்பி கொடுத்த ஆத்துமாக்களில் ஒன்றை கூட நாங்கள் விட்டு வரக்கூடாது. ஆண்டவர், எல்லாவற்றையும் கொண்டு வந்து உம்முடைய களஞ்சியத்தில் சேர்க்க கர்த்தர் கிருபை தருவீராக. இவர்களுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா அந்தகாரத்தின் ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறோம் அப்பா. எங்கள் சபை இன்னும் பரிசுத்தமுள்ள சபை பரிசுத்தமாகட்டும். நீதி உள்ள சபை இன்னும் நீதி செய்யட்டும். மகிமையின் மேல் மகிமை அடைந்து நாங்கள் சீயோனிலே காணப்பட கர்த்தர் கிருபை தருவீராக. அப்பா, ஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்த பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். சீக்கிரத்தில் எடுக்க கர்த்தர் கிருபை பாராட்டும். இந்த திருச்சபைக்காக, ஊழியக்காரருக்காக மிகுந்த பிரயாசப்பட்டு நடத்தி இருக்கிறாங்கப்பா. இதுக்கான வர ரிசல்ட்டை அவர்கள் கண்கள் காண கர்த்தர் கிருபை தருவீராக. இதற்காக ஜெபித்த, உழைத்த, ஒத்துழைத்த, கொடுத்த ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். வந்த ஜனங்கள் அத்தனை பேரும் சுகபத்திரமாய் வீடு போய் சேர கிருபை பாராட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.